பிரியா ராத்திரி முழுக்க கார்த்திக் இன் ஆசைக்கு அடங்கி அலுத்துப் போயிருந்தாள். முதல் ராத்திரியின் தயக்கம் மற்றும் வெட்கத்தின் காரணமாக அவளால் அவனை மறுக்கவும் முடியவில்லை. ஆனால் கார்த்திக் இன் ஆர்வம் குறையவே இல்லை. குளிர்ந்த இரவுக்குப் பிறகு காலையின் லேசான கதிர்கள் அறையில் பரவ ஆரம்பித்தன. ஆனால் பிரியாவின் களைப்பு இப்போது உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தாள். அவள் மெதுவாக கார்த்திக் இடம் கெஞ்சினாள். இப்போது போதும், பாருங்க, சூரியன் உதிச்சுடுத்து. கார்த்திக் மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை விட்டு விலகினான். அவன் கண்களிலும் தூக்கம் இருந்தது. ஆனால் பிரியாவின் மென்மையும் கள்ளங்கபடமற்ற தன்மையும் அவனை மெய்மறக்க வைத்திருந்தது. சரி, இப்போது அவன் புரண்டு படுத்துத் தூங்கினான். பிரியாவின் கண்களும் கனத்தன. கொஞ்ச நேரம்தான் ஆகியிருந்தது. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கார்த்திக் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் பிரியாதான் எழுந்திருக்க வேண்டியிருந்தது. அவள் தள்ளாடும் கால்களுடன் கதவருகே சென்று மெல்லிய குரலில், யார் அது என்றாள். வெளியிலிருந்து குரல் வந்தது. மருமகளே, 10 மணி ஆச்சுடா, சீக்கிரம் ரெடியாகு, உன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. இந்த குரலை கேட்டதும் பிரியாவின் மனதில் ஒரு விசித்திரமான சோகம் கவிழ்ந்தது. அவள் கடிகாரத்தை பார்த்தாள். காலை 8 மணிக்குத்தான் கார்த்திக் அவளை விட்டு பிரிந்திருந்தான். சரியாக 2 மணி நேரம்தான் தூங்கியிருப்பாள். இப்போது மீண்டும் எழுந்திருக்க வேண்டியிருந்தது. அவள் பார்வை படுக்கையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கார்த்திக் மீது விழுந்தது. அவன் முற்றிலும் கவலையற்றிருந்தான். ஏதோ ஒரு விஷயத்தையும் அவன் பொருட்படுத்தாதது போல. பிரியா கனத்த மனதுடன் அலமாரியை திறந்தாள். உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்று விட்டாள். சீக்கிரமாக குளித்து ரெடியாகி வெளியில் வந்ததும் அவள் மாமனார் வீட்டு உறவினர்கள் பகலே பாத்து என்கிற சடங்குக்காக வந்துவிட்டதை பார்த்தாள். மாமியார் சிரித்துக்கொண்டே சொன்னார், மருமகளே, போய் கார்த்திக் ஐயும் எழுப்பு, மாப்பிள்ளை தூங்கிட்டு விருந்தாளிகள் காத்திருப்பது சரியில்லையே. இதை கேட்டதும் பிரியாவிற்கு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. நேற்றிரவுக்குப் பிறகு கார்த்திக் யை சந்திப்பதில் அவளுக்கு பயமாக இருந்தது. மறுபடியும் ஏதாவது அதே போல நடந்துவிடுமோ? ராத்திரி முழுக்க கார்த்திக், பிரியா, உன் வாசனையில்தான் என் சமாதானம், இந்த ராத்திரி ஒருபோதும் முடிந்து போகக் கூடாது என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். கார்த்திக் இன் வார்த்தைகள் அவளை அமைதியற்றவளாக்கியது. ஆனால் மாமியார் மறுபடியும் சைகை காட்டியதும் வேறு வழியின்றி அறைக்குள் சென்றாள். காலை 10:30 மணி ஆகிவிட்டது. ஆனால் கார்த்திக் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். பிரியா மெதுவாக அவன் கையை பிடித்து எழுப்ப முயன்றாள். கார்த்திக், எழுந்திருங்க, எல்லாரும் காத்திருக்காங்க. கார்த்திக் தூங்கும் கண்களுடன் பிரியாவை பார்த்தான். ஆனால் அவன் பார்வை அவள் முகத்தில் பட்டவுடன் அவனுடைய குறும்பு விழித்துக் கொண்டது. அவன் திடீரென பிரியாவின் கையை இழுத்தான். அவள் நேராக அவன் மீது விழுந்தாள். பிரியா, உன்னை விட்டு போகவே மனசு வரலையே, கார்த்திக் சிரித்துக்கொண்டே சொன்னான். இந்த உறவினர்களும் சரியில்லை, சுத்தமாக நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரியா பதறிப்போனாள். கார்த்திக், விடுங்க, எல்லாரும் காத்திருக்காங்க. கார்த்திக் அவள் பேச்சை கேட்கவில்லை. பிடிவாதமாக அவளை தன்னுடன் நிறுத்திக் கொண்டான். தன் இஷ்டப்படி செய்து முடித்த பின்னரே அவளை விட்டான். பிறகு தானே குளிக்கச் சென்று விட்டான். அவன் வெளியில் வந்ததும் தன் ஈரத் துண்டை பிரியா பக்கம் வீசி எறிந்துவிட்டு, நான் காலை சாப்பாட்டுக்குப் போறேன், நீயும் போய் மறுபடி ரெடியாகு. லேட் ஆனா ஏதாவது காரணம் சொல்லிடு என்றான். பிரியாவின் இதயம் அழுவது போல் ஆயிற்று. ஆனால் வெளியில் எல்லாருக்கும் முன்னால் அவள் எதுவும் செய்ய முடியாது. கார்த்திக் அறையை விட்டு வெளியேறினான். அவள் மௌனமாக மறுபடியும் குளித்து அதே உடைகளை அணிந்து கொண்டு யாருக்கும் சந்தேகம் வராதவாறு தயாரானாள். காலை சாப்பாட்டின் போது கார்த்திக் மீண்டும் மீண்டும் சைகையால் அவளை அறைக்குள் அழைக்க முயன்றான். ஆனால் இப்போது அவள் மிகவும் அலுத்துப் போயிருந்தாள். அதனால் கார்த்திக் இன் அம்மாவின் அருகில் அமர்ந்து பேச்சில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டாள். பிரியா தன்னை புறக்கணிப்பதை பார்த்த கார்த்திக் கோபத்துடன் எழுந்து தன் அறைக்குச் சென்று கதவைச் சாத்தினான். இப்பத்தானே எல்லாருடனும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டிருந்தான் என்று மாமியார் சொன்னார். பிரியாவும், தெரியலைமா, எனக்கும் தெரியலை, ஏன் திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்று பொய் சொன்னாள். ஆனால் கார்த்திக் இன் கோபத்திற்கான காரணம் என்னவென்று பிரியாவுக்கு நன்றாகத் தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் கார்த்திக் இன் கோபத்தையாவது அவளால் தாங்கிக் கொள்ள முடியும், அவனுடைய ஆசையை அல்ல. சரி, பிரியா அன்று முழு நாளும் தன் அறைக்குச் செல்லவே இல்லை. மாலையில் முகம் காட்டும் வைபவம் இருந்ததால் மாமியார் அவளை பார்லருக்கு அனுப்பி வைத்துவிட்டு தானே ஏற்பாடுகளில் மும்முரமானார்.
முகம் காட்டும் வைபவத்தில் பிரியா மிகவும் அழகாக இருந்தாள். அல்லது சொல்லப்போனால் அவள் ஜொலித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் கார்த்திக் கண்களைக் கூட இமைக்க மறந்துவிட்டான். சிவப்பு மற்றும் பச்சை நிற கலவையில் அழகான முகம் காட்டும் ஆடை, மருதாணி பூசிய கைகளில் சிவப்பு மற்றும் பச்சை நிற வளையல்கள், அதேபோல் மருதாணி பூசிய கால்களில் தங்கப் பதக்கம். அதற்கு மேல் முகம் காட்டும் வைபவத்தில் முக்காடு தூக்குவதற்காக தலையில் போடப்பட்ட மூக்குத்தி, இன் பொன்னிற சேலை. அதன் வழியாக பிரியாவின் அழகிய முகம் தெளிவாகத் தெரிந்தது. முகம் காட்டும் வைபவத்திற்காக பிரியா கார்த்திக் இன் அருகில் அமர வைக்கப்பட்ட போது கார்த்திக் பிரியாவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவள் காதருகில் வந்து, பிரியா, இன்றைக்கு நீ எந்த விதத்திலும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்றான். இதைக் கேட்டதும் பிரியாவின் தலை சுற்றத் தொடங்கியது. அவள் நெற்றியில் வியர்வை துளிகள் தெளிவாக தெரிந்தன. முந்தைய இரவு கார்த்திக் பிரியாவை தூங்கவே விடவில்லை. பிறகு அறைக்குச் செல்லாமல் இருக்கும் பயத்தில் பிரியா முழு நாளும் தன் மாமியாருடனேயே அமர்ந்திருந்தாள். மேலும் முகம் காட்டும் வைபவம் முடிந்தவுடன் பிரியாவின் வீட்டார் அவளை தங்களுடன் அழைத்துச் செல்ல வேண்டும். அதனால்தான் பிரியாவின் மாமியார் அவர்களையும் வைபவத்திற்கு தங்கச் சொல்லிவிட்டிருந்தார். எனினும் பிரியாவின் குடும்ப பாரம்பரியத்தின்படி மறுநாள் காலையில்தான் பெண்ணின் பெற்றோர் தங்கள் பெண்ணை பகலே பார்த்து சடங்கிற்காக அழைத்துச் செல்வார்கள். அதனால்தான் பிரியாவின் வீட்டாரும் காலையிலேயே அவளை அழைத்துச் செல்ல வந்திருந்தார்கள். ஆனால் மாமியார் மாலையில் முகம் காட்டும் வைபவம் இருப்பதாகச் சொன்னதும் அவர்கள் பிரியாவை அழைத்துக் கொள்ளாமலே திரும்பிச் சென்றார்கள். ஆனால் மாமியார், இப்படி பெண்ணை அழைத்துக் கொள்ளாமல் போவது சரியாகாது. அதனால் நீங்கள் வைபவம் முடியும் வரை தங்கியிருந்து பிறகு பிரியாவை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி அவர்களை தடுத்து நிறுத்தினார். ஆனால் இப்போது பிரியாவுக்கு மிகவும் தூக்கம் வந்தது. இன்றிரவும் கார்த்திக் யுடன் விழித்திருந்து அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி தனக்கு இல்லை என்று பட்டது. முகம் காட்டும் வைபவம் முடிந்ததும் பிரியாவின் அப்பா, அம்மா அவளை தங்களுடன் அழைத்துச் செல்ல அனுமதி கேட்டார்கள். நாளைக்கு நீங்கள் பிரியாவை மீண்டும் அழைத்துச் செல்லலாம் என்றார்கள். கார்த்திக், இன் அம்மா, நிச்சயமாக என்று சொல்லிவிட்டு பிரியாவின் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டார். வீட்டில் யாருக்கும் இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் பிரியா போவதைக் கேட்ட கார்த்திக் உணர்வே இழந்து போனான். உடனே கார்த்திக், இல்லை இல்லை, எங்க வீட்டுல இப்படி ஒரு வழக்கமே இல்லை. கல்யாணமான மறுநாளே பொன்னை அவங்க வீட்டுக்காரங்க அழைச்சிட்டு போறது என்றான். அப்போது கார்த்திக், இன் அம்மா அவன் தோளில் லேசாக தட்டிக் கொடுத்து, கார்த்திக், பெரியவங்க கிட்ட இப்படி கேலியா பேசக்கூடாது, பெரியவங்களுக்கு இப்படி பதில் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு பிரியாவின் பெற்றோரிடம் சிரித்துக்கொண்டே, நீங்கள் கார்த்திக் பேச்சை பொருட்படுத்த வேண்டாம். இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சமும் வெக்கமில்லை. அப்படியே ஏதாவது பேசிடுறாங்க. ஆனால் நீங்கள் பிரியாவை அழைத்துக்கிட்டு போகலாம் என்றாள். பிரியாவும் தன் அம்மா அப்பாவுடன் தன் வீட்டுக்குப் போய் நிம்மதியாக தூங்கிவிட வேண்டும் என்று விரும்பினாள். ஏனெனில் தலைவலியால் அவள் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. பிரியா தலை தூக்கி கார்த்திக் பக்கம் பார்த்துவிட்டு உடனே அவனிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஏனெனில் கார்த்திக் பிரியாவை பார்க்கும் விதம் அவன் தன் கண் சைகையால், பிரியா, நீயே மறுத்துச் சொல், நீ உன் வீட்டுக்குப் போக விரும்பவில்லை என்று கூற முயற்சித்தான். ஆனால் அதன் பிறகு பிரியா கார்த்திக் பக்கம் பார்க்கவே இல்லை. மௌனமாக தன் அம்மா அப்பாவுடன் தன் வீட்டுக்கு வந்துவிட்டாள். வீட்டுக்கு வந்ததும் பிரியா உடை மாற்றிக்கொண்டு தூங்குவதற்காக படுக்கையில் படுத்தவுடன் கார்த்திக் இடமிருந்து போன் வர ஆரம்பித்தது. பிரியா போனை எடுத்து காதில் வைத்ததும் கார்த்திக், பிரியா, இது என்ன கலாச்சாரம் உங்க வீட்ல? இப்படி யாராவது செய்வாங்களா என்றான். அதற்கு பிரியா, ஆனால் கார்த்திக், இது ஒரு சடங்கு. கல்யாணத்துக்குப் பிறகு எல்லா அம்மா அப்பாக்களும் இந்தச் சடங்கைச் செய்வாங்களே என்றாள். அதற்கு கார்த்திக், அந்த சடங்கெல்லாம் பண்ணி பயன் என்ன? நான் இப்பவே உன்னை அழைச்சுக்கிட்டு வர்றேன், நீயும் என் கூட மௌனமா வீட்டுக்கு வந்துரு என்றான். கார்த்திக் மிகவும் கோபத்தில் இருந்தான். மிகவும் கடுமையான வார்த்தைகளில் பிரியாவிடம் இதைச் சொன்னான். அதற்கு பிரியா, ஆனால் கார்த்திக், நீங்கள் என் பேச்சை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்களேன். நான் எங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சாக்கு சொல்வேன் என்றாள். அதற்கு கார்த்திக், பாரு பிரியா, அதெல்லாம் எனக்குத் தெரியாது. நீ எந்த சாக்கையாவது சொல்லு, ஆனால் இப்பவே என் கூட வீட்டுக்கு வருவே என்றான். பிறகு கார்த்திக் பிரியாவிடம், சரி பிரியா, நீ இன்னும் உடை மாத்தலையே என்றான். அதற்கு பிரியா, ஆமாம் கார்த்திக், நான் உடை மாத்திட்டேன், இப்ப தூங்கப் போறேன் என்றாள். அதற்கு கார்த்திக், பிரியா,
நீ முகம் காட்டும் வைபவத்திற்கு எப்படி தயாராகியிருந்தாயோ அப்படியே தயாராகு என்றான். பிரியா, ஆனால் கார்த்திக், இப்ப என்று சொல்லி முடிப்பதற்குள் கார்த்திக் அவளை நடுவில் தடுத்து, பாரு பிரியா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் உன்னை அழைச்சுக்கிட்டு வர்றேன். உன்னை அதே லுக்ல பாக்கணும். முகம் காட்டும் வைபவத்துல எப்படி ரெடியாகியிருந்தாயோ அப்படி. உன் நகைகளையெல்லாம் நானே என் கையால கழட்டணும். உன் எல்லா பொருளையும் நானே கழட்டணும். கல்யாணத்து முதல் ராத்திரி கழட்டின மாதிரி. என்னை கேட்காமல் நீ எப்படி உன் அலங்காரத்தை கலச்சுக்கலாம்? நீ யாருடி என்னுடைய உரிமையை பறிக்கிறதுக்கு? பாரு பிரியா, இனிமே நீ என் பொண்டாட்டி. இனிமே என்னை கேட்காம நீ எதுவும் செய்ய அனுமதி கிடையாது என்றான். கார்த்திக் இன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டதும் பிரியாவின் மூச்சு நின்று போனது. காரணம், அந்த நேரத்தில் கார்த்திக் அவள் முன்னில்லை. ஆனாலும் அவனுடைய கடுமையான வார்த்தைகள் கார்த்திக் இன் கோபத்தின் ஆழத்தை பிரியாவுக்கு உணர்த்திவிட்டன. பிரியா, கார்த்திக் ப்ளீஸ் என் பேச்சை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. இப்ப இந்த நேரத்துல என்னால உங்க கூட வர முடியாது. நான் என் வீட்டுல என்ன சொல்லுவேன்? திடீர்னு இப்படி உங்க கூட வர்றதா சொன்னா என் வீட்டுக்காரங்க கவலைப்பட மாட்டாங்களா என்றாள். கார்த்திக் சொன்னான், பாரு பிரியா, உன் வீட்டுல யாரு கவலைப்படுறாங்க, யாருக்கு என்ன கெட்டுப்போகுது, அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. நீ என் பொண்டாட்டி பிரியா. இரவுல எனக்கு என் ரூம்ல உன்னோட தேவை இருக்கு. நான் ஒவ்வொரு இரவும் உன்னை என் படுக்கையில பாக்கணும். உன்னோட இருப்பை உணரணும். பாரு பிரியா, உனக்கு இப்ப 20 நிமிஷம்தான் இருக்கு. 20 நிமிஷத்துக்குள்ள நீ முகம் காட்டும் வைபவத்துல எப்படி ரெடியாகியிருந்தாயோ அதே மாதிரி ரெடியாகி இருக்கணும். அதே சிவப்பு பச்சை ஆடை, நிறைய நகைகள். இன்னைக்கு இரவு அதையெல்லாம் ஒவ்வொன்னா என் கையால கழட்டணும் என்றான். பிரியா, கார்த்திக், நான் உங்க கூட வர்றதுக்கு ஏதாவது சாக்கு சொல்ல முயற்சி செய்யறேன். ஆனா இப்படி மறுபடியும் அலங்கரிச்சுக்கிறதுக்கு நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன் என்றாள். அதற்கு கார்த்திக், பாரு பிரியா, நான் உனக்கு சைகை காட்டிக்கிட்டு இருக்கும்போதே நீ அதை யோசிச்சிருக்கணும். நான் உங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க கூட போறதுக்கு மறுத்துட்டு ஏதாவது சாக்கு சொல்லச் சொன்னேன். ஆனா இல்லை, நீ என்ன பாக்கறதுக்கு கூட முயற்சி பண்ணல. இதன் அர்த்தம் என்னான்னா, உன் பார்வையில எனக்கு எந்த மதிப்பும் இல்லை. நீ இங்க இருந்தே போயிருக்கலையே. அப்படி இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனா இப்ப நீ தப்பு பண்ணிட்டதுனால அதுக்கான விளைவையும் நீயே அனுபவிக்கத்தானே வேணும் என் ஜானு என்றான். பிரியா கார்த்திக் யை சமாதானப்படுத்த எல்லா முயற்சியும் செய்தாள். ஆனால் இன்று கார்த்திக்கு என்னவோ அவன் எதையும் கேட்க தயாராக இல்லை. தன் பேச்சை முடித்துவிட்டு உடனே போனை வைத்துவிட்டான். ஆனால் ஏழை பிரியா விசித்திரமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டாள். இப்போது அவள் என்ன செய்வது? எதுவும் செய்யாமல் இருப்பதா? சரி, முதலில் பிரியா தன் அம்மாவிடம் சொல்லி, அம்மா, கார்த்திக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வீட்டுக்குப் போகணும். நான் இன்னொரு முறை தங்க வர்றேன் என்றாள். இதில் பிரியாவின் அம்மா பெரிதாக ஆட்சேபிக்கவில்லை. சரி மகளே, பரவாயில்லை. இப்ப மாப்பிள்ளை உடம்பை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் என்றாள். பிரியா மாமனார் வீட்டுக்குத் திரும்புவதற்கு அம்மாவை சம்மதிக்க வைத்துவிட்டாள். ஆனால் மீண்டும் முகம் காட்டும் ஆடையை அணிந்து மறுபடியும் மணப்பெண்ணாக அலங்கரித்து வீட்டிலிருந்து புறப்படுவது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சரி, பிரியா தன் பொருட்களை பேக் செய்து பையில் போட்டுக்கொண்டாள். கார்த்திக் மெயின் கேட் டில் வந்து சேர்ந்ததும் அவன் கால் செய்து, பிரியா, நீ வெளியே வா, நான் உள்ள வரமாட்டேன் என்றான். பிரியா தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். பிரியாவை பார்த்ததும் கார்த்திக் நெற்றி சுருங்கியது. பிரியா தன் பொருட்களை பின் சீட்டில் வைத்துவிட்டு கார்த்திக் பக்கத்து சீட்டில் அமர்ந்தாள். அப்போது கார்த்திக், பிரியா, நான் உனக்கு ரெடியாகச் சொன்னேனே, நீ ஏன் ரெடியாகல? இப்ப என் பேச்சுக்கு உன்மேல கொஞ்சமும் மதிப்பே இல்லை போல என்றான். அதற்கு பிரியா, கார்த்திக் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. நான் இப்படி மணப்பெண்ணா அலங்கரிச்சிட்டு போனா எங்க அம்மா என்ன நினைப்பா? நான் இன்னைக்கு மறுபடியும் மணப்பெண்ணா ஏன் போறேன்னு ரொம்ப சிரமப்பட்டுதான் உங்க கூட வர்றதுக்கு சாக்கு சொன்னேன் என்றாள். கடவுள் அருளால் இந்த நேரத்தில் கார்த்திக் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை. சரி பிரியா, இப்பதுக்கு உன்னை மன்னிச்சுடறேன். ஆனா வீட்டுக்கு போன உடனே நீ எனக்காக முகம் காட்டும் வைபவத்துல எப்படி ரெடியாகி இருந்தாயோ அதே மாதிரி ரெடியாகணும் என்றான். ஏழை பிரியா வேறு என்ன செய்வாள்? சரி கார்த்திக், நான் உங்களுக்காக அதே மாதிரி ரெடியாகிடறேன். ஆனா நீங்களும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டீங்க. காரணம், நேத்து ராத்திரியும் நீங்க என்ன சுத்தமா தூங்க விடல. இன்னைக்கு காலையில இருந்து நான் விழிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால இப்ப என் தலை வலியில வெடிச்சிடும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப தூக்கமும் வருது என்றாள்.
இதைக் கேட்ட கார்த்திக், அட பைத்தியமே, நீ முதல்ல வீட்டுக்கு வா, இன்னைக்கு நான் உனக்கு இப்படி ஒரு தூக்கம் வரும்படி பண்றேன் பார் என்று சொல்லிக் கொண்டே அவன் கண்களில் குறும்பு நடனமாடியது. அதைப் பார்த்து பிரியாவின் இதயம் படபடத்தது. சரி, அவர்கள் இருவரும் வீட்டுக்குப் போய் சேரும்போதே கார்த்திக் இன் அம்மா தூங்கிப் போயிருந்தார். ஆனால் பிரியா தன் அறைக்குள் நுழைந்தவுடன், கார்த்திக், வா பிரியா, சீக்கிரம் ரெடியாகு என்றான். அதற்கு பிரியா மீண்டும் தன் முகம் காட்டும் ஆடையை அணிந்து மேக்கப் போட்டு அதே மாதிரி ரெடியானாள். அவள் எல்லா நகைகளையும் போட்டுக்கொண்டாள். பிறகு பிரியா தன் துப்பட்டாவை தலையில் போட முயன்றபோது கார்த்திக் அவள் அருகில் வந்தான். அவன் தன் உதடுகளை பிரியாவின் கழுத்தில் வைத்தான். மீண்டும் பிரியாவுடன் தன் இஷ்டப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்தான். பிரியா 2 நாட்களாக களைப்பாக இருந்தாள். அவள் கண்கள் தூக்கத்தில் மூழ்கியிருந்தன. ஆனால் கார்த்திக், இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இரவு 3 மணி அளவில் பிரியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. ஆனால் ஒரு கார்த்திக் மட்டும் தன் பிடிவாதத்திலிருந்து பின்வாங்கவில்லை. இறுதியில் பிரியா கார்த்திக் இடம் கை கூப்பி, ப்ளீஸ் கார்த்திக், இப்ப போதும், கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க என்று கெஞ்சினாள். ஆனால் கார்த்திக் அவள் பேச்சை கேட்க தயாராக இல்லை. கார்த்திக் யை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு பிடிவாதம் வந்தது போல் இருந்தது. இன்றும் பிரியா இரவு முழுவதும் விழித்திருந்தாள். காலையாகும்போது கார்த்திக் புரண்டு படுத்து தூங்கிவிட்டான். ஆனால் பிரியா இப்போது மிகவும் அழுது கொண்டிருந்தாள். ஏனெனில் அவள் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் வலி ஏற்பட்டது. வலி மிகவும் கடுமையாக இருந்தது. அவளால் தாங்க முடியவில்லை. வலி தாங்க முடியாத அளவுக்கு ஆனதும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கார்த்திக் யை தோளில் பிடித்து உலுக்கி எழுப்பினாள். கார்த்திக் திடீரென்று ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தான். பிரியா வலியால் துடிப்பதை பார்த்து அவனும் பதறிப்போனான். பிரியா, உனக்கு என்ன ஆச்சு? இப்படி ஏன் அழுவரே என்றான். அதற்கு பிரியா, கார்த்திக், ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல என்றாள். பிரியா வயிற்றின் கீழ்ப்பகுதியில் 2 கைகளையும் வைத்து துடிப்பதை பார்த்த கார்த்திக் தானும் பதறிப்போனான். ஏனெனில் பிரியாவுக்கு என்ன ஆனதுன்னு அவனுக்கும் ஒண்ணுமே புரியல. கார்த்திக், ஒரு நிமிஷம் இரு பிரியா, நான் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு சீக்கிரமாக எழுந்து சட்டை போட்டு பொத்தான்களை போட்டுக் கொண்டே கைகளால் முடியை சரி செய்து கொண்டே அறையை விட்டு வெளியேறினான். சிறிது நேரம் கழித்து கார்த்திக் இன் அம்மா பதட்டத்துடன் அறைக்குள் வந்தார்கள். பிரியா வலியால் துடிப்பதை பார்த்தார்கள். கார்த்திக் இன் அம்மாவுக்கும் பிரியாவுக்கு என்ன ஆனதுன்னு புரியவில்லை. அதனால் கார்த்திக் கார்த்திக், டிரைவர் கிட்ட சொல்லு, சீக்கிரம் காரை எடுக்கச் சொல்லு, பிரியாவை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும் என்றார்கள். அம்மா சொன்னதும் கார்த்திக் சீக்கிரமாக வெளியே சென்றான். அதற்குள் கார்த்திக் இன் அம்மா பிரியாவை தாங்கிக் கொண்டு வெளியில் கார் வரை அழைத்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் பிரியாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது பெண் டாக்டர் கார்த்திக் இன் அம்மாவை மிகவும் மோசமாக திட்டினார்கள். உங்க மகன் தன் மனைவியை என்ன நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மகன் மனிதனா இல்லை மிருகமா? அவனுக்கு கொஞ்சமும் புத்தி இல்லையா என்று கேட்டார். பிறகு பிரியாவின் மாமியாரிடம் பிரியாவின் உட்புற உறுப்புகளில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால் தன் மகனிடம் சில நாட்கள் மனைவியை விட்டு விலகியிருக்கும்படி சொல்ல வேண்டுமென்றும் டாக்டர் சொன்னார். டாக்டரின் பேச்சை கேட்டதும் கார்த்திக் இன் அம்மாவும் வெட்கித் தலைகுனிந்தார்கள். பிறகு பிரியாவை அழைத்துக்கொண்டு கிளினிக்கிலிருந்து வெளியில் வந்தபோது கார்த்திக் வெளியே கார் அருகிலேயே நின்று கொண்டிருந்ததை பார்த்தார்கள். அம்மாவை பார்த்ததும் கார்த்திக், அம்மா, பிரியாவுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான். அதற்கு அவன் அம்மா அவனை உருட்டி விழுங்கும் பார்வையில் பார்த்துவிட்டு, வெட்கங்கெட்டவனே, இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னைக்கு நீ என்ன ரொம்ப வெட்கப்பட வச்சிட்டே என்றார்கள். கார்த்திக்கும் கொஞ்சம் ஒன்றுமே புரிந்திருக்கலாம். அதனால் இப்போது அவன் அம்மாவின் பார்வையை சந்திக்கத் தயங்கினான். ஆனால் பிரியா காரில் ஏறியதும் கண்களை மூடிக்கொண்டாள். காரணம், 2 நாட்களாக சரியாக தூங்கவில்லை. மேலும் வலியை தாங்கத் தாங்க அவள் நிலை மிகவும் மோசமாகியிருந்தது. டாக்டர் பிரியாவுக்கு ஊசி போட்டிருந்தார். சில மருந்துகளையும் எழுதிக் கொடுத்திருந்தார். அதனால் வலியில் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். பிறகு கார்த்திக் காரை ஸ்டார்ட் செய்தவுடன் அவன் அம்மா, கார்த்திக், பிரியாவை அவள் வீட்டில் விட்டுட்டு வா, காரை அங்கே திருப்பு என்றார்கள். அதற்கு கார்த்திக், ஆனா ஏன் அம்மா என்றான். அதற்கு அவன் அம்மா, காரணம் பிரியா இனி 10 நாள் தன் அம்மா வீட்டில்தான் இருப்பா, அங்கேயே ஓய்வெடுப்பா என்றார்கள். அதற்கு கார்த்திக், ஆனா அம்மா, பிரியா இங்கேயும் நம்ம வீட்லயும் ஓய்வெடுக்கலாமே என்றான். அதற்கு கார்த்திக், என் அம்மா,
நீ உன் மூளையை அதிகமா ஓட விடாத, நான் சொல்றதை செய் என்றார்கள். பிரியா மனதுக்குள் தன் மாமியாருக்கு நன்றி சொன்னாள். கார்த்திக்கியின் அம்மா பிரியாவை அவள் வீட்டில் விட்டார்கள். அவர்கள் பிரியாவின் அம்மாவிடம், கார்த்திக்கு உடம்பு சரியில்லாததால பிரியாவால் பகலே பார்த்து சடங்கிலையும் உங்ககிட்ட தங்க முடியல, அதனால இப்ப 10 நாள் உங்ககிட்டவே இருப்பா என்றார்கள். இதை கேட்டு பிரியாவின் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் தன் மகள் முகத்தில் வலியின் அறிகுறியை அவங்களால பார்க்க முடிஞ்சது. ஆனால் பிரியா தன் அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை. காரணம், கார்த்திக்கின் அம்மா அவளிடம் கைகூப்பி கெஞ்சியிருந்தாங்க, இது பற்றி வீட்டில் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று. கார்த்திக்கின் அம்மா பிரியாவின் தலையில் கை வைத்து ஆறுதல் சொன்னாங்க. பிரியா மகளே, நான் கார்த்திக்கு சரியா புத்தி சொல்லிடறேன், இனி அவன் உன்னிடம் இப்படி நடந்துக்க மாட்டான் என்றாங்க. ஆனால் பிரியாவின் மனதில் கார்த்திக்கின் நெருக்கத்தின் பயம் ஆழமாக பதிந்துவிட்டது. கார்த்திக் 3 நாட்கள் எதுவும் பேசவில்லை. பிரியாவும் இந்த 3 நாட்களை ரொம்ப நிம்மதியாக கழித்தாள். ஆனால் 3 நாட்களுக்குப் பிறகு கார்த்திக் பிரியாவுக்கு போன் செய்தான். அப்போது பிரியா தூங்குவதற்கு தயாராகிக் கொண்டிருந்தாள். பிரியா போனை எடுத்ததும், கார்த்திக், ஆஹா பிரியா, என்ன விட்டு தூரத்தில் இருக்க நல்ல சாக்கு போட்டுட்டியே, உனக்கு என்ன ரொம்ப ஆச்சு, போய் உன் வீட்ல உட்கார்ந்துட்டியே என்றான். அதற்கு பிரியா, கார்த்திக், மாமியார் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா என்றாள். அதற்கு கார்த்திக், பிரியா, நீ இந்த உலகத்துல கல்யாணமான முதல் பொண்ணு இல்ல, கல்யாணம் எல்லாருக்கும் நடக்குது. எல்லா பொண்ணுங்களோட புருஷனும் தன் மனைவி கிட்ட இப்படித்தான் நடந்துப்பாங்க. ஆனா அவங்க மனைவிங்க இப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்துக்க மாட்டாங்க. பிரியா, கொஞ்சம் சகிச்சுக்க கத்துக்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாத. எனக்கு தெரியாது அந்த லேடி டாக்டர் கிட்ட நீ என்ன சொல்லி அவ எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாலோ, எங்க அம்மா என்னை கேட்காம நேரா என்னை விட்டு 10 நாள் உன்னை பிரிச்சு உன் வீட்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. பாரு பிரியா, எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா உன்னை இல்லாம என்னால 10 நாள் தனியா இருக்க முடியாது. காரணம், நான் இப்படி படுக்கையில தனியா ராத்திரியை கழிக்க கல்யாணம் பண்ணிக்கல என்றான். பிரியா, கார்த்திக், நான் எந்த வழியில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா என்றாள். அதற்கு கார்த்திக், உன் புலம்பலை நிறுத்து பிரியா, உன்னோட இந்த தினமும் சலிக்காத புலம்பலை கேட்க நான் போன் பண்ணல. 3 நாளா நான் பைத்தியமா ஆகிட்டிருக்கேன். இரவு சரியாக தூங்க முடியல. காரணம், படுக்கையில் உன்னோட தேவை எனக்கு. பாரு பிரியா, நான் உனக்கு கடைசியா ஒரு தடவை சொல்றேன், நீ எந்த சாக்கையாவது சொல்லு, ஏதாவது செய், ஆனா வீட்டுக்கு வந்துரு என்றான். இப்போது பிரியாவிடம் கார்த்திக்கின் பிடிவாதத்தை சமாளிக்க வேறு வழியில்லை. ஆகவே இப்போதைக்கு அவள் போனை வைத்துவிட்டாள். காரணம், பிரியா ஏற்கனவே தன் வலியுடன் போராடிக் கொண்டிருந்தாள். 3 நாட்களுக்குப் பிறகு இப்போதுதான் அவள் வலி கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆனால் இப்போ கார்த்திக் அவளை மன ரீதியாக தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். அதனால் பிரியா இனிமேல் கார்த்திக்கின் போனை எடுக்கவே மாட்டேன் என்று முடிவு செய்தாள். எந்த சாக்கையாவது சொல்லிவிடலாம். ஆனால் கார்த்திக் மாதவ் அவ்வளவு சீக்கிரத்தில் பிரியாவை விடும் ஆளில்லை. சில நாட்கள் பிரியா கார்த்திக்கின் போனையே எடுக்கவில்லை. எடுத்தாலும் ஏதாவது சாக்குச் சொல்லி, இப்ப பிஸியா இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் போன் பண்றேன்னு சொல்லிவிடுவாள். இப்படியே 10 நாட்கள் கடந்து விட்டன. கார்த்திக்யோ கோபத்தில் வெடித்து விடுவது போல் இருந்தான். கார்த்திக்கின் அம்மாவும் அவனை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாங்க. பிரியாவை அழைத்து வரக்கூடாதென்று. 10 நாட்களுக்குப் பிறகு கார்த்திக்கின் அம்மாதானே பிரியாவை வீட்டிற்கு அழைத்து வந்தாங்க. பிரியா மாமனார் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது கார்த்திக்கின் மனநிலை மிகவும் மோசமாக இருப்பதை பார்த்தாள். கார்த்திக் பிரியாவை பார்த்தும் முகத்தை திருப்பிக் கொண்டு மௌனமாகச் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இடையிடையே திருட்டுப் பார்வையில் பிரியாவை பார்த்துக் கொண்டான். சாப்பிட்டு முடித்ததும் கார்த்திக் சீக்கிரமே தன் அறைக்குச் சென்று விட்டான். காரணம், பிரியாவும் சீக்கிரமே அறைக்கு வந்து தன்னை சமாதானப்படுத்த முயற்சிப்பாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் பிரியா சாப்பிட்டு முடித்ததும் கார்த்திக்கின் அம்மா அவளை தன் அறைக்கு அழைத்து, பிரியா மகளே, என் மகனோட நடத்தைக்கு நான் ரொம்ப வெட்கப்பட்டு போனேன். ஆனா நீயும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் என்றாங்க. அதற்கு பிரியா, மாமி, எனக்கும் இதெல்லாம் அவ்வளவா தெரியாது. ஆனாலும் நான் கார்த்திக்கு புத்தி சொல்ல ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா கார்த்திக் என் பேச்சையே கேட்கல என்றாள். அதற்கு கார்த்திக்கின் அம்மா, பிரியா மகளே, நீ கவலைப்படாத. நான் கார்த்திக்கு நல்லபடியா புத்தி சொல்லிட்டேன். ரொம்ப திட்டியும் இருக்கேன். இனி அவன் உன்னிட்டம் அப்படி நடந்துக்க மாட்டான். ஆனா நீயும் முயற்சி பண்ணு. கொஞ்சம் நேரம் கழிச்சு உன் அறைக்குப் போ என்றாங்க. பிரியா, சரி மாமி, நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன்
என்றாள். பிறகு பிரியா கொஞ்சம் நேரம் மாமியாரோட அறையிலேயே இருந்து இப்படியும் அப்படியுமான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் கார்த்திக் தன் அறையில் கோபத்தில் நெருப்பாகி காத்திருந்தான். எவ்வளவு நேரமாக பிரியா வரவே இல்லை. இரவு 12 மணிக்கு பிரியா அறைக்குள் வந்தபோது கார்த்திக் தன் லேப்டாப்பில் ஏதோ டைம் பாஸ் செய்து கொண்டிருந்தான். பிரியாவை பார்த்ததும் கார்த்திக்கு மிகவும் கோபம் வந்தது. பிரியா அறைக்குள் நுழைந்தவுடன் கார்த்திக், பிரியா, கதவை சாத்திப் பூட்டு என்றான். இன்று கார்த்திக் மிகவும் கோபமாக இருந்தான். அதை பார்த்து பிரியா மிகவும் பயந்து போனாள். பிரியாவும் மௌனமாக கதவை சாத்திப் பூட்டிவிட்டு மெதுவாக நடந்து படுக்கையின் மறுபக்கம் வந்தாள். பிரியா படுக்கையின் அருகில் வந்ததும் கார்த்திக் மிகவும் கோபமாக தன் லேப்டாப்பை ஆஃப் செய்து பக்கத்து டேபிளில் வைத்துவிட்டு, பிரியா, நீ உன்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே? உன் பார்வையில் என்னோட மதிப்பு என்ன என்றான். அதற்கு பிரியா, கார்த்திக், நீங்க என் புருஷன், நான் உங்கள ரொம்ப மதிக்கிறேன். ஆனா நீங்களும் என்ன கொஞ்சம் கவனிச்சிருக்கனாமே. நான் 10 நாளா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா என்றாள். அதற்கு கார்த்திக், பாரு பிரியா, நீயும் என் முன்னாடி உன் ஞான புத்தகத்தை விரிச்சு போடாத. நானே எங்க அம்மா கிட்ட இருந்து நீளமான லெக்சரை கேட்டுட்டு வந்திருக்கேன். உன்னையும் உன் ஞானத்தையும் போய் சேருங்க. நீ மட்டும் இப்படி படும் ஒரே பொண்ணு இல்ல. எல்லா புருஷனும் தன் மனைவி கிட்ட இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் உன்ன மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு தன் தலையணையை சரி செய்து மறுபக்கம் திரும்பி படுத்துக்கொண்டான். கார்த்திக்கின் இந்த மனப்பான்மையை பார்த்து பிரியாவின் கண்களில் பெரிய பெரிய கண்ணீர் துளிகள் மின்னின. அவள் அதை தனக்குள்ளேயே மறைத்துக் கொண்டாள். பிறகு பிரியா தன்னை சமாளித்துக் கொண்டு தானே கார்த்திக்கின் அருகில் வந்தாள். ஆனால் கார்த்திக் மறுபக்கம் திரும்பி படுத்திருந்தான். மிகவும் கோபத்தில் இருந்தான். பிரியா கார்த்திக் இன் கையில் தன் கையை வைத்தாள். கார்த்திக் அவள் கையை உதறி தள்ளிவிட்டு, பிரியா, என்னை விட்டு தூர இரு. என்னை தொட முயற்சி பண்ணாத. உன்னோட டாக்டர் உனக்கு ஓய்வு எடுக்கச் சொல்லியிருக்காங்களே, போய் ஓய்வெடு. இனிமே நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் என்றான். அதற்கு பிரியா, ப்ளீஸ் கார்த்திக், நீங்க என் மேல் கோபமா இருக்காதீங்களே என்றாள். அதற்கு கார்த்திக், பிரியா, நான் கோபமா இருந்தா உனக்கு என்ன என்றான். அதற்கு பிரியா, கார்த்திக், எனக்கு ஏன் கவலை இருக்காது? கவலை இருக்கும், ரொம்ப கவலை இருக்கும். காரணம், நான் உங்க மனைவி, உங்களை காதலிக்கிறேன். நீங்க என்னை பார்க்காம திரும்பி படுத்துக்கிட்டா எனக்கு கவலையாயிருக்குமே என்றாள். பிரியா இவ்வளவு சொன்னதும் கார்த்திக் அவள் பக்கம் திரும்பி, பிரியா, உண்மையிலேயே உனக்கு கவலையாயிருக்கா? நான் உன்மேல் கோபமாயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா என்றான். பிரியா, ஆமாம் கார்த்திக், நீங்க என்மேல் கோபமா இருப்பது எனக்கு தெரியுது. உங்க முகம் பலூன் மாதிரி உப்பிக் கிடக்கு. நீங்க என்ன பார்க்கவே இல்ல. அப்படனா நீங்க கோபமாத்தான் இருக்கணும் என்றாள். அதற்கு கார்த்திக் பிரியாவின் தலைமுடியில் விரலை விட்டுக்கொண்டே, பிரியா, உனக்கு தெரிஞ்சே நான் உன்மேல் கோபமா இருக்கேன்னு. அப்ப நீ என்ன சமாதானப்படுத்த மாட்டியா என்றான். கார்த்திக் என் கண்களில் குறும்பு நடனமாடியது. அதை பார்த்து பிரியாவின் இதயத் துடிப்பு வேகமானது. கார்த்திக்குக்கு எதில் சந்தோஷம் கிடைக்கும்னு அவளுக்கு நன்றாகத் தெரியும். பிரியா கார்த்திக்கின் முகத்திலிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டு, கார்த்திக், இப்படி பண்ணுவோமா? இன்னைக்கு ராத்திரி முழுக்க நாம ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டே இருப்போம் என்றாள். கார்த்திக், இல்ல, பேச்சால நீ என்ன சம்மதிக்க வைக்க முடியாது. என்னை சம்மதிக்க வைக்க நீ வேற ஏதாவது செய்யணும் என்றான். கார்த்திக்கின் இந்த கோரிக்கையை தட்டி கழிக்க பிரியா இதையும் அதையும் பேச ஆரம்பித்தாள். ஆனால் கார்த்திக் அவள் பேச்சை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. சிறிது நேரம் கழித்து கார்த்திக் தானே பிரியாவின் அருகில் வர ஆரம்பித்தான். உடனே பிரியா எழுந்து உட்கார்ந்து, ப்ளீஸ் கார்த்திக், இன்னைக்கு வேண்டாம் என்றாள். கார்த்திக், பிரியா, நான் கொஞ்சம் கை வைத்தால் போதும். உன் உயிர் ஏன் போகுது? நான் உன் புருஷன். நான் உன் கிட்ட வரலைன்னா வேற எங்க போவேன்? நான் வேற ஏதாவது பொண்ணுகிட்ட போகணும்னு நீயா விரும்பறே? இல்லையே. பாரு பிரியா, நீ என் மனைவி. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். அதனால என் காதலையும் ஆசையையும் உணர்ச்சியையும் நிறைவு பண்ணிக்க உன்கிட்டதான் வருவேன். ஆனா நீ என்னை உன்கிட்ட வரவிடாம தடுக்கும்போது, என்னை விட்டு தூர போறதுக்கு சாக்கு தேடும்போது, இப்படி நீ செய்யறதெல்லாம் என் பிடிவாதத்தை இன்னும் அதிகமாக்கும். ஒரு ஆண் பிடிவாதமா ஆனப்புறம் அவனுக்கு சரி தப்பு எதுவும் தெரியாது. அவன் தன் பிடிவாதத்தை நிறைவேற்றத்தான் பார்ப்பான். வாப்பா, ரொம்ப நேரம் பேச்சு ஆச்சு. வா, இப்ப என்கிட்ட வா. என்ன நான் சம்மதிக்கிற மாதிரி சமாதானப்படுத்து. பாரு பிரியா, நீ என்கிட்ட வரலன்னா நான் உன்கிட்ட வரண்டி வரும்.
அப்புறம் மறுபடியும் உன்னை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகண்டி வரும். அந்த லேடி டாக்டர் கிட்ட நீ எவ்வளவு பணம் கொடுத்தியோ, நீ என்னை விட்டு தூரமா இருக்க ஒரு சாக்கைத் தேடணும்னு இப்படியெல்லாம் சொல்ல, இப்படி உன் புருஷனை விட்டு தூரமா இருக்க நீ புதுசா வழி தேடுறியே, உன் தந்திரம் எனக்கு நல்லா தெரியும். உன் அழகை யாருக்கு காட்ட நினைச்சிருக்கே, எனக்கு தெரியல என்றான். கார்த்திக் எங்கேயோ போயிட்டான். அதைக் கேட்டு பிரியா மிகவும் கலங்கிப் போனாள். ஒரு புருஷன் தன் மனைவியின் குணத்தின் மேல் சந்தேகம் கிளப்பும்போது அது நேரடியாக இதயத்தில் குத்தும். அப்படித்தான் பிரியாவின் இதயத்திலும் குத்தியது. காரணம், இப்போது அவள் குணத்தின் மேல் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. பிரியா ஒரு பெருமூச்சு விட்டு கண்களை மூடிக்கொண்டு தன்னை கார்த்திக்கிடம் ஒப்படைத்தாள். கார்த்திக் இன்றும் பிரியாவை இரவு முழுவதும் தூங்கவிடவில்லை. பிரியா கண்களை மூடும்போதெல்லாம் கார்த்திக் அவள் கன்னத்தை தட்டி, பிரியா, உனக்கு தூங்க அனுமதியில்லை. என்னை பார் பிரியா, என் உணர்ச்சிகளை தணிக்க எனக்கு உதவி செய் என்பான். பிரியாவுக்கு அவளுடைய வாழ்க்கைத் துணை மிகவும் இரக்கமற்றவனாகத் தோன்றினான். அவன் தன் மனைவியின் கஷ்டத்தில் அக்கறை கொள்ளவில்லை. எனினும் பிரியா கொஞ்சம் எதிர்த்தாலும் கார்த்திக்கின் ஆசை மேலும் அதிகரித்தது. அதை தாங்குவது பிரியாவால் முடியவில்லை. காரணம், பிடிவாதத்தில் வந்து கார்த்திக் பிரியாவை தூங்கவிடாமலும் தானும் தூங்காமலும் இருப்பான். கார்த்திக்கின் அப்பாவுக்கு சொந்தத் தொழில் இருந்ததால் கார்த்திக் அலுவலகத்திற்கு தாமதமாகத்தான் போவான். சில நேரம் 9 மணிக்கு, சில நேரம் 9:30 மணிக்கு. அவனுக்குச் சொந்தத் தொழில் என்பதால் அவனைக் கேட்க ஆளும் இல்லை. வேறு எப்படியும் கார்த்திக்கு தன் வேலையில் அக்கறையும் இல்லை. காரணம், வேலையை அலுவலக ஊழியர்களே பார்த்துக் கொள்வார்கள். அதனால்தான் அவன் இரவு நேரம் வரை பிரியாவுடன் விழித்திருப்பான். இதன் விளைவாக 12 நாட்களுக்குள்ளாகவே பிரியா பலவீனமடைய ஆரம்பித்தாள். அவள் முகத்தின் பொலிவு முற்றிலுமாக மறைய ஆரம்பித்தது. இரவுகளில் விழித்திருந்ததால் அவள் கண்களை சுற்றியிருந்த வட்டங்கள் தென்பட ஆரம்பித்தன. ஆனால் ஒரு கார்த்திக் மட்டும் தன் ஆசையை குறைக்கவில்லை. கார்த்திக் ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் பால் குடிப்பான், அதுவும் உலர் பழங்கள் போட்ட பால். கார்த்திக் எல்லா விதத்திலும் தன்னை கவனித்துக் கொண்டான். ஆனால் அவன் பிரியாவிடம், எனக்கு பருமனான பெண்கள் பிடிக்காது, அதனால் நீ எப்பவும் இப்படி ஃபிட்டா இருக்கணும் என்று சொல்வான். பிரியா இப்போது புகார் செய்வதையே நிறுத்திவிட்டாள். தன்னை சூழ்நிலைகளிடம் ஒப்படைத்து விட்டாள். பிரியாவுக்கு நேரம் செல்லச் செல்ல கார்த்திக் தானாக மாறிவிடுவான் என்று தோன்றியது. ஆனால் இது வெறும் பிரியாவின் எண்ணம் மட்டுமே. உண்மை இதைவிட பயங்கரமானது. அதை பற்றி பிரியாவுக்கு ஒருவேளை தெரிந்திருக்காது. பிரியாவின் திருமணத்திற்கு 2 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் கார்த்திக் இன்னும் அப்படியேதான் இருந்தான். அவனில் சிறிதளவு மாற்றம் கூட இல்லை. சில நேரம் பிரியா கார்த்திக்யால் மிகவும் அலுத்துப் போனால் அழ ஆரம்பித்து விடுவாள். ஆனால் கார்த்திக்கிடம் எதுவும் சொல்ல மாட்டாள். பிறகு 2 மாதம் கழித்து பிரியாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. பிரியாவின் மாமியார் அவளை ஒரு பெண் டாக்டரிடம் அழைத்துச் சென்றபோது டாக்டர் பிரியா கர்ப்பமாக இருப்பதாக மகிழ்ச்சியான செய்தியைச் சொன்னார். ஆனால் டாக்டருடன் சொன்னார், ஆரம்ப மாதங்களில் நீ இதை பற்றி கவனமாக இருக்கணும். இந்த நாட்களில் உன் புருஷன் உனக்கு அருகில் வரக்கூடாது. அப்போது கார்த்திகேயன் அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர், நீங்க சொன்னபடியே நடக்கும் என்றார்கள். டாக்டர் பிரியாவின் மாமியாரிடம், பாருங்க ஆண்டி, இந்த நாட்களில் பிரியாவின் புருஷன் அவள் அருகில் வந்தால் கர்ப்பம் கலைந்துவிடும் அபாயம் உண்டு. காரணம், பிரியாவின் உடல் ஏற்கனவே மிகவும் நாசுக்கானது. அதனால் பிரியா இதை பற்றி மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்களும் இதை நன்றாக பார்த்துக்கணும் என்றார். பெண் டாக்டர் பிரியாவை படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூடாது என்றும் கண்டிப்பாகச் சொல்லியிருந்தார். ஆனால் கார்த்திக்கு இதை பற்றி தெரிந்ததும் அவன் கோபத்தில் நெருப்பாகி, பிரியா, இப்ப இது என்ன புது நாடகம் ஆரம்பிச்சிட்டே? இந்த குழந்தை எங்கிருந்து நடுவுல வந்துச்சு? பாரு பிரியா, நான் உனக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நான் இப்ப இந்த மனநிலையில் இல்லை. எனக்கு இப்ப குழந்தை வேண்டாம். நான் நாளைக்கே உன்னை அபார்ஷன் பண்ண வச்சுடுவேன். காரணம், இப்ப எனக்கு என் திருமண வாழ்க்கையை மட்டும்தான் அனுபவிக்கணும் என்றான். இதை கேட்டதும் பிரியா ஆச்சரியத்தால் திகைத்துப் போனாள். காரணம், குழந்தை பிறக்கும் சந்தோஷத்தில் கார்த்திக் தானும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பான் என்று நினைத்தாள். எப்படியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் சந்ததி மீது பாசம் இருக்கும். ஒரு ஆணுக்குதான் அப்பாவாகப் போகிறோம் என்று தெரிந்ததும் அவனுடைய சிந்தனை தானாகவே மாறும். இது உனக்கும் நன்றாகத் தெரியும். அப்புறம் என்னை கேட்காம இவ்வளவு பெரிய முடிவை எப்படி எடுத்துட்டே என்றான். அதற்கு பிரியா, ஆனால் கார்த்திக், நான் இந்த குழந்தையை பெத்துக்கணும்.
அதனால டாக்டர் சொன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையெல்லாம் நான் கட்டாயம் பின்பற்றணும் என்றாள். அதற்கு கார்த்திக், சரி பிரியா, இது யாருடைய குழந்தை என்றான். பிரியா, உங்க குழந்தை என்றாள். இதைக் கேட்டதும் கார்த்திக், இது என் குழந்தைன்னா முடிவும் என்னோடதா இருக்கணுமே. என் முடிவு என்னான்னா, இப்ப எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், எப்ப வேணுமோ அப்ப நானே வச்சுக்குவேன் என்றான். அதற்கு பிரியா, கார்த்திக், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும்னு டாக்டர் தெளிவான வார்த்தைகள்ல சொல்லிட்டாரு. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் மறுபடியும் எப்பவும் அம்மா ஆக முடியாது. ப்ளீஸ் கார்த்திக், கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. எனக்காக விட்டாலும் பரவாயில்ல, உங்க குழந்தைக்காகவாவது உங்கள மாத்திக்க முயற்சி செய்யுங்க. இல்லன்னா நாம வாழ்நாள் முழுக்க பிள்ளை இல்லாம போயிடுவோம் என்றாள். பிரியாவின் பேச்சை கேட்டு கார்த்திக், பாரு பிரியா, நீ என் மூளையை கெடுக்காத. உன்னோட நாடகமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என்னை விட்டு தூரமா இருக்கத்தான் நீ எப்பவும் சாக்கு தேடிக்கிட்டு இருக்கே. எப்பவாவது நீ என்கிட்ட வரும்போது கூட அழுகிற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடுறே. எப்பவும் உன் முகத்துல சோகம் தாண்டி நிக்குது. இரவுல நீ எனக்கு நான் எதிர்பார்க்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறே என்றான். அதற்கு பிரியா, கார்த்திக், நான் உங்களுக்காக இன்னும் என்ன பண்ண முடியும்? நம்ம கல்யாணமாகி 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசத்துல நான் சரியாக தூங்கவே இல்ல. இருந்தும் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையா என்றாள். கார்த்திக், ஆமாம் பிரியா, நீ எனக்கு நான் எதிர்பார்க்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என்னை நீ திருப்தி பண்ண முடியல. நான் எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் திருப்திகரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே இல்ல. நான் உன்கிட்ட எப்படி பைத்தியமா நடந்துப்பேனோ அதே மாதிரி நடந்துக்கணும் என்றான். கார்த்திக்கின் பேச்சை கேட்டு பிரியா மிகவும் பயந்து போனாள். அவள் எழுந்து அறையை விட்டு வெளியே சென்று விட்டாள். இன்று தன் மாமியாரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாள். தன் மகனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்ல வேண்டும் என்றும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். காரணம், தன் குழந்தை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே உயிரை விடுவதை அவள் விரும்பவில்லை. ஒருபுறம் பெண் டாக்டரின் பேச்சு அவளை பயமுறுத்தியிருந்தது. மறுபுறம் கார்த்திக்கின் பேச்சு அவள் உயிரையே எடுத்திருந்தது. கார்த்திக்கு அவளிடமிருந்து எப்படிப்பட்ட திருப்தி தேவை என்று பிரியா நினைத்து பார்த்து வியந்தாள். காரணம், பிரியா தன்னால் முடிந்தவரை அவனுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தாள். ஆனால் ஆமாம், கார்த்திக் அவளிடம் மிருகத்தனமாக நடந்து கொண்டது போல் அவள் அவனிடம் அப்படி நடந்து கொள்ளவில்லை. சில நேரம் கார்த்திக் பிரியாவின் உதடுகளை தன் உதடுகளுக்குள் பிடித்து மிகவும் கடுமையாக கடிப்பான். அதனால் பிரியாவின் உதடுகளில் இரத்தம் கூட வரும். பிறகு பிரியா அவனை தள்ளிவிட்டு, இது என்ன செய்றீங்க என்று கேட்பாள். அதற்கு கார்த்திக், இதுதான் கல்யாண வாழ்க்கையின் சுகம். ஆனா உனக்கு கல்யாண வாழ்க்கையின் சுகம் என்னன்னே தெரியாது. பிரியா, நீ ரொம்ப போரடிக்கிற பொண்ணு என்பான். கார்த்திக் எதை காதல் மற்றும் பாசம் என்று சொன்னானோ, பிரியா அதை ஒரு பிடிவாதமாக நினைத்தாள். அதில் கார்த்திக் தனது விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றிக் கொண்டான். பிரியாவால் இதெல்லாம் செய்ய முடியவில்லை. பிரியா இன்னும் தலையை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். காரணம், அவள் தாயாக விரும்பினாள். ஆனால் கார்த்திக்கின் மனப்பான்மை அவளை உள்ளுக்குள் உடைத்துப் போட்டிருந்தது. பிரியா ஒரு பெருமூச்சு விட்டு தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அப்போதுதான் கார்த்திகின் அம்மா அவளுக்காக புதிய மாதுளை ஜூஸ் எடுத்துக்கொண்டு அறைக்குள் வந்தார்கள். பிரியாவை இப்படி கலக்கத்தில் பார்த்து, ஏ பிரியா மகளே, என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? தலைவலின்னா சொல்லு, மருந்து தரேன். சாப்பிட ஏதாவது வேணும்னாலும் சொல்லு, செஞ்சு தரேன் என்றார்கள். பிரியாவின் கலக்கமும் வாடிய முகமும் பார்த்து கார்த்திக்கின் அம்மாவும் கலங்கிப் போனார்கள். ஆனால் மாமியார் தனக்காக கலங்குவதை பார்த்து, பிரியா, இல்ல இல்ல மாமி, நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் தலை சுத்துது அவ்வளவுதான் என்றாள். ஆனால் பிரியாவின் கை கால்கள் இன்னும் குளிர்ச்சியாகத்தான் இருந்தன. காரணம், கார்த்திக்கின் பேச்சு அவளை உள்ளுக்குள் உலுக்கிப் போட்டிருந்தது. பிரியா தன் குழந்தைக்காக சந்தோஷமாக இருக்க விரும்பினாள். ஆனால் கார்த்திக்கின் பேச்சைக் கேட்டதும் மறுபடியும் அவள் கண்கள் கலங்கின. பிறகு பிரியா தன் மாமியாரிடம் ஏதாவது சொல்ல வாயை திறந்தாள். அப்போதுதான் கார்த்திக் அறைக்குள் நுழைந்தான். கார்த்திகை பார்த்ததுமே பிரியா மிகவும் பயந்து போய் பயத்தில் துள்ளி பின்வாங்கினாள். பிரியாவை இப்படி துள்ளுவதை பார்த்து அவள் மாமியார், ஏ பிரியா மகளே, என்ன ஆச்சு? இவ்வளவு பதட்டமா ஏன் இருக்கே? டாக்டர் என்ன சொன்னாளோ அது உனக்குத் தெரியுமா? இந்த நிலைமையில பயப்படுவதும் பதட்டப்படுவதும் நல்லதில்லை என்றாங்க. பிரியா நெஞ்சில் கை வைத்து மூச்சை சீராக்க முயன்று கொண்டிருந்தாள்.
அப்போது அவள் மாமியார் மறுபடியும் தன் மகனை முறைத்துப் பார்த்து, கார்த்திக், நீ என் மருமகள் கிட்ட என்ன சொன்னே? அவ உன்னை பார்த்து இவ்வளவு பயப்படறாளே, அவள் உன் குழந்தைக்கு தாயாகப் போறாள்னு உனக்குத் தெரியுமா என்று கேட்டாங்க. கார்த்திக்கின் அம்மா சிரித்துக்கொண்டே கேலியாக இதைச் சொன்னாலும் கார்த்திக்கின் முகபாவம் சிறிதும் மாறவில்லை. அவன் நெற்றிச் சுருக்கம் குறையவில்லை. முகத்தில் சிறு புன்னகை கூட வரவில்லை. கார்த்திக், சரி, இப்ப நான் என்ன பண்ணட்டும் அம்மா? எனக்கு இப்ப அப்பாவாகணும்னு எந்த ஆசையும் இல்ல. இப்ப எனக்கு என் வாழ்க்கையில நிம்மதிதான் வேணும். எப்படியும் பிரியா என் மனைவிதான். அவள் என் குழந்தைய பெற்றெடுக்கப் போறாள். ஆனா இப்ப யாருடைய அனுமதியில அவள் அம்மாவாகிறா? காரணம், நான் விரும்பாத வரை பிரியாவுக்கு அம்மாவாகவும் என் தலையில் குழந்தைகளின் சுமையைச் சுமத்தவும் எந்த உரிமையுமில்ல என்றான். கார்த்திக்கின் வாயிலிருந்து இந்த வார்த்தையைக் கேட்டதும் அவன் அம்மா தன்னிடத்திலிருந்து எழுந்தார்கள். அவர்கள் கார்த்திக்கின் கன்னத்தில் பலமாக ஓங்கி அறைந்து, இது என்ன அற்பமா பேசுறே? இதைத்தானா நான் உனக்கு கத்துக் கொடுத்தேன்? என் வளர்ப்பின் மேலேயே கேள்வி எழுப்பிட்டே. இதன் அர்த்தம் உனக்கு பிரியாவையும் உன் வயிற்றில் வளரும் குழந்தையையும் கொஞ்சமும் கவலையில்லையா? கார்த்திக், நீ இவ்வளவு தாழ்வா எப்படி இருக்க முடியும்? கல்யாணமான உடனே அம்மா அப்பாவாகும் பாக்கியம் கிடைப்பவங்கதான் அதிர்ஷ்டசாலிகள். நம்ம குடும்பத்திலேயே எத்தனை ஜோடிகள் கல்யாணமாகி எத்தனையோ வருஷமாச்சு, இன்னும் குழந்தை பெத்துக்க மைனரா அலையிறாங்க. நீ ஒருத்தன். கடவுளே உன் கையில இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கான். நீயோ உன் சந்தோஷத்தையே உதைக்க கிளம்பிட்ட. தள்ளிவை என்று சொல்லிவிட்டு மென்மையான குரலில் கார்த்திக்கு புத்தி சொல்ல ஆரம்பித்தாங்க. பாரு கார்த்திக், ஒருமுறை உன் குழந்தை வந்துட்டான்னா வீடே பொலிஞ்சிடும். குழந்தை வந்தப்புறம் உன் வாழ்க்கையில் வரும் நிம்மதியை வேற எதிலும் நீ அடைய முடியாது என்றாங்க. கார்த்திக்கின் அம்மா தன் மகனுக்கு எல்லா வழியிலும் புத்தி சொல்ல முயற்சித்தார்கள். ஆனால் கார்த்திக் எந்த நிம்மதியைப் பற்றி பேசுகிறானோ அந்த நிம்மதி அவனுக்கு அவன் குழந்தையிடமிருந்து கிடைக்காது, பிரியாவிடமிருந்துதான் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு எங்கே தெரியும்? ஒரு பெருமூச்சு விட்டு கார்த்திக்கின் அம்மா அவன் அறையை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் அம்மா போனதும் கார்த்திக் கோபத்துடன் பிரியாவை உறுத்து பார்த்து, பிரியா, இதெல்லாம் உன் வேலையா? சபாஷ் பிரியா, சபாஷ். கடைசியில் உன் மாய வலையில் எங்க அம்மாவையும் சிக்க வச்சிட்டியா? நாள் முழுக்க எங்க அம்மா கூட உட்கார்ந்து அவங்க கிட்ட எனக்கு எதிரா தூபம் போடுறியா? நான் மாதிரி புருஷன் வேற எந்த பொண்ணுக்கு கிடைச்சாலும் அவள் என் காலை அலம்பி குடிச்சிருப்பா. நீ ஒருத்தி எங்க அம்மாவையே எனக்கு எதிராக்கிட்டு இருக்கே என்று சொல்லிவிட்டு கார்த்திக் அறையை விட்டு வெளியேறினான். பிரியாவும் அவன் பின்னே ஓடி, கார்த்திக், என் பேச்சைக் கேளுங்க. நான் மாமிகிட்ட எதுவும் சொல்லல. ப்ளீஸ் நில்லுங்க கார்த்திக், ப்ளீஸ் என் பேச்சை நம்புங்க. நிஜமாவே நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லல என்று சொல்லிக்கொண்டே ஓடினாள். இந்த நிலையிலும் பிரியா கார்த்திக்கின் பின்னே ஓடிக்கொண்டே இருந்தாள். ஆனால் கார்த்திக் அவள் பேச்சைக் கேட்காமல் காரில் ஏறிப் போய்விட்டான். பிறகு கார்த்திக்கின் அம்மா பிரியாவை அவ்வளவு வேகமாக நடப்பதை பார்த்து பிரியாவின் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்துச் சென்று, அவனை போகவிடு பிரியா மகளே. இவன் தலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா இப்ப நீ அவனை விட்டுட்டு உன் உடம்ப மட்டும் பாத்துக்க என்றார்கள். பிரியா மறுபடியும் அழ ஆரம்பித்து விட்டாள். காரணம், இரவு கார்த்திக் திரும்பி வரும்போது தன்னிடம் எப்படி நடந்து கொள்வானோ என்ற பயம் அவளுக்கு இருந்தது. பிரியாவின் முகத்திலிருந்த அந்த பயத்தை கார்த்திக்கின் அம்மாவும் உணர்ந்தார்கள். பிரியாவின் பயத்தை போக்க, பிரியா மகளே, நீ கவலைப்படாத. கார்த்திக் குழந்தை பருவத்திலிருந்தே என் செல்லமா வளர்ந்தவன். மேலும் அவன் என்னோட ஒரே மகன். அதனால இதுவரை அவனுக்கு எங்க எல்லாரிடமிருந்தும் பாசம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இதுதான் காரணம் என் செல்லம் உன்னிடம் இப்படி நடந்துக்கிறான். ஆனா நீ அம்மாவாகி அவன் குழந்தைய உன் மடியில பார்க்கும்போது அவன் தன் குழந்தைய எப்படி பிராணனா வச்சிருப்பான்னு பாரு என்று சொல்லிவிட்டு கார்த்திக்கின் குழந்தை பருவத்தைப் பற்றி பிரியாவிடம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதைக் கேட்டு பிரியா கொஞ்சம் சமாளித்தாள். இப்போது பிரியா மனதுக்குள், கார்த்திக்கு தன் குழந்தையை ஏற்றுக்கொள்ள உண்மையிலேயே நேரம் எடுக்குமா? சில நாட்களில் அவன் தானாகவே சரியாகி விடுவானா என்று நினைத்தாள். பிறகு சிறிது நேரம் கழித்து பிரியாவின் உடம்பு கொஞ்சம் சரியானதும் அவள் தன் கைகளால் கார்த்திக்காகச் சாப்பாடும் சமைத்தாள். இரவு சாப்பிட கார்த்திக் டைனிங் டேபிளில் தன் அம்மா மற்றும் பிரியாவுடன் சேர்ந்து உட்கார்ந்தான். ஆனால் அவன் அம்மாவையும் பார்க்கவில்லை, மனைவியையும் பார்க்கவில்லை. கார்த்திக்கின் அம்மா தன் மகனை கட்டிப் பிடித்து அறைந்ததற்கு மன்னிப்பும் கேட்டுவிட்டார்கள். கார்த்திகம் தன் புன்னகையால் அம்மாவை மன்னித்ததாகத் தெரிவித்தான். ஆனால் கார்த்திக் பிரியாவை முற்றிலும் புறக்கணித்தான். அவள் முன்னிலையில் இல்லாதது போல் இருந்தும் பிரியா தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முயன்றாள். ஆனால் தன் குழந்தைக்காக மட்டுமே.
இரவு சமையல் வேலைகளை முடித்த பிறகு பிரியா தனக்கும் கார்த்திக்கும் பால் சூடாக்கினாள். அந்த சூடான பாலை ட்ரேயில் வைத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்து கொண்டிருந்தாள். பிறகு தன் முழங்கை வைத்து கதவை தள்ளிய போது கதவு உள்ளே இருந்து சாத்தப்பட்டிருப்பது தெரிந்தது. பிரியா கார்த்திக்கை கூப்பிட்டு, கார்த்திக், ப்ளீஸ் கதவை திறங்க, நான் நமக்கு 2 பேருக்கும் பால் கொண்டு வந்திருக்கேன் என்றாள். முதலில் கார்த்திக் பதில் சொல்லவில்லை. ஆனால் பிரியா மீண்டும் மீண்டும் கூப்பிட்டதும் கார்த்திக், ஆமாம், நான் என்ன பண்ணட்டும், எனக்கு பால் குடிக்க பிடிக்காது என்றான். பிறகு பிரியா கதவை திறக்க வைக்க கேலியாக, ஏ மாமி, பாருங்க, கார்த்திக் கதவை திறக்க மாட்டேங்கிறார் என்றாள். இதை கேட்டதும் கார்த்திக் உடனே படுக்கையிலிருந்து எழுந்து ஒரு இழுப்பில் கதவை திறந்தான். கதவு திறந்ததும் கார்த்திக் பார்த்தான். அவன் அம்மா வெளியில் இல்லை. ஆனால் கார்த்திக்யை பார்த்து பிரியா சத்தமாகச் சிரித்தாள். அதை பார்த்து கார்த்திக் கோபத்தில் சிவந்து போனான். பிரியா அறைக்குள் நுழைந்தாள். ஆனால் அவள் பாலுடன் தன் படுக்கை வரை செல்வதற்குள் கார்த்திக் கோபத்தில் அவள் தோளை பிடித்து மிகவும் பலமாக உலுக்கினான். அதனால் பிரியா வலியில் துடித்துப் போனாள். ஆனால் பிரியாவின் வாயிலிருந்து கத்தல் வெளியேறுவதற்குள் கார்த்திக் அவள் வாயை பொத்தி, ஜாக்கிரதை பிரியா, உன் வாயிலிருந்து ஒரு சத்தம் வந்தாலும் என்றான். பிரியா வலியும் எரிச்சலும் தாங்காமல் கத்திக்கொண்டு தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. ஆனால் இந்த நிலையிலும் கார்த்திக் அவளை தள்ளி, போ, இந்த அறையை விட்டு. நீ இந்த அறையில் என் மனைவியாக இருக்க விரும்பவில்லை என்றால் நீ என் மனைவி இல்லை. குழந்தை பெறும் இயந்திரமும் பருத்த ஒரு பெண்ணுமாக மட்டுமே இருக்க விரும்பினால் இப்பவே இங்கிருந்து போ. காரணம், இப்ப என் வாழ்க்கையிலும் இந்த அறையிலும் உனக்கு இடமில்லை என்றான். பால் சிந்தியதால் பிரியாவின் கையிலும் வயிற்றிலும் இன்னும் எரிச்சல் இருந்தது. அதனால் அவளால் தன்னை சமாளிக்க முடியவில்லை. தண்டவாளத்தில் மோதினாள். பிரியாவின் வயிற்றில் மிகவும் கடுமையான வலி எடுத்தது. வலி தாங்காமல் அவள் வாயிலிருந்து பலத்த கூச்சல் வெளிப்பட்டது. ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பிரியாவின் மாமியார் தன் மருமகளின் கூச்சலை கேட்டு உடனே விழித்தெழுந்தார்கள். அம்மாவின் பயத்தில் கார்த்திக் பிரியாவின் தோளை பிடித்து உள்ளே இழுத்து கைகளால் இழுத்துக் கொண்டு படுக்கையில் போட்டான். கார்த்திக் பிரியாவின் முகத்தை பிடித்துக்கொண்டு, ஜாக்கிரதை பிரியா, எங்க அம்மா முன்னாடி நீ ஒரு வார்த்தை பேசினாலும் என்றான். இவ்வளவு நாசூக்காக இருக்காதே பிரியா, உனக்கு ஒன்னும் ஆகல, நீ இவ்வளவு சாகிற மாதிரி நடிக்கிறே என்றான். கார்த்திக் இன்னும் பிரியாவின் முகத்தை பிடித்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் அம்மா அறைக்குள் வந்து, என்ன ஆச்சு பிரியா மகளே, நீ சரியா இருக்கியா என்று கேட்டாங்க. பிரியா தன் வயிற்றை பிடித்துக்கொண்டு தன்னை கட்டுப்படுத்த முயன்றாள். கார்த்திக்கு மறுபடியும் புகார் செய்ய ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்கக்கூடாது என்பதில் அவள் கவனமாக இருந்தாள். கார்த்திக் தன் அம்மாவிடம், ஒன்னும் ஆகலம்மா, நீங்க வேண்டாமா எழுந்து வந்துட்டீங்க, பிரியா நல்லாத்தான் இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் வலி வந்ததுங்க, நான் மருந்து கொடுத்துட்டேன், இப்ப சரியாயிடும் என்றான். பிரியாவின் மாமியார் பிரியாவை பார்த்தபோது அவள் முகம் முழுவதும் சிவந்திருந்தது. அவளை பார்க்கும்போது அவள் அம்மாவின் மடியில் விழுந்து உடைந்து அழுவது போல் தோன்றியது. பிரியாவின் மாமியார் அவள் அருகில் வந்து அவள் தலைமுடியை கோதிவிட்டு, பிரியா மகளே, உன் உடம்பு சரியா இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லும்மா, என்னை உன் மாமியாரா நினைக்காத, சொந்த அம்மாவா நினைச்சுக்க, நீ சொன்னா நானே இங்க உன் பக்கத்துல படுத்துக்கிறேன் என்றார்கள். பிரியாவின் மாமியார் அன்பாக பிரியாவின் தலைமுடியை கோதிக்கொண்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பின்னால் நின்ற கார்த்திக் பிரியாவையே உறுத்து பார்த்துக் கொண்டிருந்தான். கையசைத்து, ஜாக்கிரதை பிரியா, நீ அம்மா சொல்வதைக் கேட்டாலும் என்று சைகை காட்டினான். பிரியா ஒரு பெருமூச்சு விட்டு நடுங்கும் குரலில், இல்ல மாமி, நான் நல்லா இருக்கேன், நீங்க போய் படுங்க, நீங்க வேண்டாமா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, எனக்கு கொஞ்சம் தலை சுத்துனதுனால பால் டம்ளர் கைய விட்டு கீழே விழுந்துடுத்து, ஆனா இப்ப கார்த்திக் மருந்து தடவி விடுவாரு, நான் சரியாயிடுவேன் என்றாள். பிரியா தன் மாமியாரிடம் தனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று நம்பிக்கை கொடுத்தாள். அவர்களும் கவலை இல்லாமல் தன் அறைக்குச் சென்று விட்டார்கள். ஆனால் போகும் முன் கார்த்திக்கிடம் தன் மேற்பார்வையில் பிரியாவின் கையில் மருந்து தடவச் சொல்லிவிட்டுத்தான் போனார்கள். பிரியாவின் மாமியார் அறையை விட்டு வெளியேறியதும் பிரியாவால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடைந்து அழுது கொண்டே, எனக்கு ரொம்ப வலிக்குது கார்த்திக், ப்ளீஸ் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கார்த்திக், நீங்க ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பத்தி கொஞ்சமும் கவலையே இல்லையா, நானும் உங்களை மாதிரி ஒரு உயிருள்ள மனிதன்தானே, உங்களுக்கு என்மேல் கொஞ்சமும் இரக்கமே வராதா
ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை பிரிந்திருக்க முடியாதுன்னு. ஆனா மறுபக்கம் உங்க மனப்பான்மை இது காதல் இருக்க முடியுமா? உங்களுக்கு என் அழகு மேல்தான் காதல் போல, அதைத் தவிர உங்களுக்கு என் மேல் கொஞ்சமும் அக்கறை இல்லை என்றாள். இதை கேட்ட கார்த்திக் தன் தலைமுடியை கோதிவிட்டு, இப்ப போதும் பிரியா, இரவு நேரத்தில் எதுக்கு ஞானம் பேச உட்கார்ந்துட்டே? நான் உன்னை பிடிச்சிருந்ததுனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன், இத நிரூபிக்க இது போதாதா? கொஞ்சம் ஏதாவது ஆச்சுன்னா உடனே அழுகை ஆரம்பிச்சிடுறே. வாப்பா, உன் கைய காட்டு, எங்கே உன் கை அதிகமாக காயப்பட்டுடுச்சான்னு பாக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கார்த்திக் பிரியாவின் அருகில் வந்து உட்கார்ந்தான். அடுத்த கணமே கார்த்திக் பிரியாவின் காயம்பட்ட வயிற்றில் கொஞ்சம் சிவந்திருந்த இடத்தில் மருந்து தடவ ஆரம்பித்தான். பிரியா கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். அவள் வயிற்றில் இன்னும் வலி இருப்பதை உணர்ந்தாள். வயிற்றுக்குள் இன்னும் ஏதோ கிழிவது போல் உணர்ந்தாள். பிரியா மீண்டும் மீண்டும், கார்த்திக், எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் என்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க, ஏதாவது ஆபத்து நடந்துடப் போகுது என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆனால் பிரியா வாயிலிருந்து மீண்டும் மீண்டும் இதை கேட்டதும் கார்த்திக் டிராயரில் இருந்து ஒரு வலி நிவாரணி மாத்திரையை எடுத்து பிரியாவின் கையில் கொடுத்தான். பிரியா மறுத்துவிட்டு, வேண்டாம் கார்த்திக், கர்ப்ப காலத்தில் இப்படி எந்த வலி நிவாரணி மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. டாக்டர் என்ன கேட்காம எந்த மருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கார் என்றாள். ஆனால் கார்த்திக் பலாத்காரமாக அந்த வலி நிவாரணி மாத்திரையை பிரியாவின் வாயில் திணித்தான். மேலும் ஒரு முழு டம்ளர் தண்ணீரை அவள் தொண்டையில் ஊற்றினான். கார்த்திக், பிரியா, உன் டாக்டர் வேண்டாமா? தேவையில்லாம டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளே ஒரு சேர மருந்துகளை கொடுக்கும்போது பிரச்சனை இல்ல, ஆனால் நாம் வீட்டிலேயே ஒரு வலி நிவாரணி சாப்பிட்டாலும் உலகத்திலிருக்கிற எல்லா தொல்லையையும் சொல்வா என்றான். சரி, எதுவாக இருந்தாலும் கார்த்திக் பிரியாவுக்கு அப்படி என்ன வலி நிவாரணி கொடுத்தானோ அது சில நிமிடங்களிலேயே விளைவை காட்டியது. சிறிது நேரத்திலேயே பிரியாவின் வலி கணிசமாக குறைந்தது. சிறிது நேரம் கழித்து கார்த்திக் பிரியாவின் அருகில் வந்து படுத்துக்கொண்டு, பாரு பிரியா, இன்னைக்கு நீ என் காதலின் மேலேயே கேள்வி கேட்டுட்டே. ஆனா இனிமேல் நீ இப்படி எதுவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நீ என் மனைவிதான், ஆனா இதன் அர்த்தம் நீ எப்பவும் என் காதலின் மேலேயே கேள்வி எழுப்பலாம்னு அர்த்தமா? உனக்கு ஏன் புரியல பிரியா? இது என் காதல்தான். நான் உன்னை ராத்திரி முழுக்க தூங்க விடாம விழிச்சு வச்சுக்கிட்டு என் காதலை உன்மேல் பொழிவேன். நீயே சொல்லு பிரியா, எனக்கு உன்மேல் ஆர்வம் இல்லாட்டி, உன்னை காதலிக்காட்டி நான் உன்னை இப்படி ராத்திரி முழுக்க விழிச்சு வச்சிருப்பேனா? நான் உன்னை தொடவே மாட்டேன். சில புருஷன்கள் தன் மனைவி கிட்ட போகவே தயங்குறாங்கன்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவங்க மனைவிகளின் உடலிலிருந்து வரும் வெங்காயம் பூண்டு வாசனையே அவங்களை அவங்க மனைவி கிட்ட போக விடாது. அப்படிப்பட்ட புருஷன்கள் வேற கல்யாணமும் கூட பண்ணிக்குவாங்க. பிரியா என் ஜானு, நீ சந்தோஷப்பட வேண்டியவ. உன் புருஷன் உன் அழகுக்கு அடிமையாயிட்டான். உன் அழகை வீணாக்க விடாம ராத்திரி முழுக்க விழிச்சு உன் அழகை ரசிக்கிறான் என்றான். இதைக் கேட்டு பிரியாவின் இதயம் பதறியது. கார்த்திக்கின் இந்த இரக்கமற்ற ஆசையையே அவள் அவனுடைய காதல் என்று நினைத்து மௌனமாகிவிட்டாள். பேச்சுக்கு நடுவே கார்த்திக் மறுபுறம் பிரியாவின் அருகில் வந்துவிட்டான். பிரியா கடைசி முறையாக கார்த்திக்கிடம் கெஞ்சினாள். கார்த்திக், ப்ளீஸ் இப்படி செய்யாதீங்க, டாக்டர் கண்டிப்பா தடுத்திருக்காங்க, நீங்க இப்படி செய்தால் எனக்கு ரொம்ப வலிக்கும் என்றாள். ஆனால் இன்று கார்த்திக் மிகவும் அன்பாக பிரியாவின் முகத்தை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு, பிரியா என் ஜானு, ஒரே ஒரு முறை என்னை உன் கிட்ட வரவிடு, என் எல்லா தாகத்தையும் தீர்த்துக்க விடு, அதுக்கப்புறம் நான் உன் கிட்ட வரமாட்டேன், இது என் வாக்குறுதி. உனக்கு இன்னைக்கு மட்டும், இந்த ராத்திரிக்கு மட்டும் நான் உன்னோட இருப்பில் மூழ்கி போகணும் என்றான். பிரியாவும் கார்த்திக்கின் பிடிவாதத்திற்கு முன் தோற்றுப்போனாள். மறுபடியும் தன்னை கார்த்திக்கிடம் ஒப்படைத்தாள். இன்று அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள முழு முயற்சியும் செய்தாள். டாக்டரின் அறிவுரையையும் மீறி பிரியா தன்னை கார்த்திக்கிடம் ஒப்படைத்துவிட்டாள். இப்போது இரவு 3 மணி ஆகிவிட்டது. ஆனால் கார்த்திக் நிற்பதாகவே இல்லை. சிறிது நேரம் கழித்து பிரியாவுக்கு பலவீனம் ஏற்பட ஆரம்பித்தது. அவள் கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. மயக்கம் போடும் முன் பிரியா கார்த்திக்கிடம் கெஞ்சினாள். ப்ளீஸ் கார்த்திக், ப்ளீஸ், இப்ப போதும், எனக்கு தலை சுத்துது, நான் செத்துப்போவேன் போலிருக்கு என்றாள். ஆனால் கார்த்திக் பிரியாவின் உதடுகளை பிதுக்கிக் கொண்டே, இல்ல பிரியா, இன்னும் கொஞ்ச நேரம் என்றான். இப்படிச் சொல்லிக்கொண்டே கார்த்திக் மறுபடியும் பிரியாவின் இருப்பில் மூழ்கிப் போனான். பிறகு ஒரு கட்டத்தில் பிரியா உலகத்தை மறந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவள் மயங்கப் போகும் நிலையிலிருந்தாள். ஆனால் கார்த்திக் தொடர்ந்து பிரியாவின் முகத்தில் விரலை ஓட்டிக்கொண்டே,
இல்ல பிரியா, இல்ல, கண்ணை மூடாத. இங்கே என் முன்னாடி பார் பிரியா. எனக்கு உதவி செய். எனக்கு உன்னோட ஒத்துழைப்பு வேணும். இப்ப இல்லாட்டி என்றான். கார்த்திக் பிரியாவிடம் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் பிரியா எல்லாவற்றையும் மறந்து போயிருந்தாள். அவள் கண்கள் மூட ஆரம்பித்தன. இதை பார்த்து கார்த்திக்கு பிரியா மேல் மிகவும் கோபம் வந்தது. அடுத்த நொடியே அவன் பிரியாவுடன் ஒரு காரியம் செய்தான். அதனால் பிரியாவின் தொண்டையிலிருந்து பலமான கூச்சல் வெளிப்பட்டது. பிரியாவின் கூச்சலுடன் அவள் உயிரும் போனது போல் இருந்தது. இன்றுதான் முதல் முறையாக பிரியாவுக்கு தன் புருஷன் மேல் வெறுப்பு வந்தது. குழந்தை அவள் வயிற்றிலேயே இறந்துவிட்டது. உங்க மகனுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, அவன் நோக்கம் நிறைவேறிவிட்டதுன்னு. இப்ப அவன் இந்த சந்தோஷமான சமயத்தில் மிட்டாய் கூட பங்கிட்டு கொண்டாடணும். இதற்கு முன் அந்த டாக்டர் யாருக்காகவும் இவ்வளவு உணர்ச்சிவசப்பட்டதில்லை. காரணம், அவர் ஒரு டாக்டர். ஆனால் கடைசியில் அவரும் ஒரு மனிதர்தானே. பிரியாவுடன் நடந்த அநியாயத்தை அவரால் பார்த்து பொறுக்க முடியவில்லை. அந்த டாக்டரின் கூற்றுப்படி பிரியாவுடன் நடந்த அந்த அநியாயத்தை எந்த மனிதனாலும் தாங்க முடியாது. பிரியாவுக்கு சுயநினைவு வந்து தன் குழந்தை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே இறந்துவிட்டது தெரிந்ததும் அவள் உடைந்து உடைந்து அழுதாள். பிரியாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகியிருந்தது. அவள் இரத்த அழுத்தம் அடிக்கடி குறைந்து கொண்டே இருந்தது. பிரியாவின் அம்மாவும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டார்கள். ஆனால் பிரியாவின் மாமியார் பிரியாவின் முன் கைகூப்பி, பிரியா மகளே, இப்ப உன் அம்மாவிடம் எதுவும் சொல்லாதே, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன் என்றார்கள். பிரியா தன் அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அங்கு இருந்த பெண்கள் பிரியாவின் அம்மாவை ஒதுக்குப் பக்கம் அழைத்துச் சென்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார்கள். பிரியா தன் அம்மாவின் மார்போடு சேர்ந்து கொண்டு உடைந்து உடைந்து அழுதாள். அப்போது கார்த்திக்கின் அம்மா அவர்கள் முன் கைகூப்பி உண்மையைச் சொல்லி தன் மகனுக்காக வெட்கப்பட்டார்கள். இதைக் கேட்டு பிரியாவின் அம்மாவுக்கு கார்த்திக் மேல் மிகவும் கோபம் வந்தது. ஆனால் அவர்களை விட கார்த்திக்கின் அம்மாவுக்குத்தான் அவன் மேல் அதிக கோபம் வந்தது. கார்த்திக்கின் அம்மா வீட்டுக்குப் போய் தன் மகனின் கழுத்தைப் பிடித்து, வெட்கங்கெட்ட பாவி, கொலைகாரா, உன்னை என் மகன்னு சொல்லவே எனக்கு வெட்கமாயிருக்கு. நான் உன்னை 9 மாசம் என் வயித்துல சுமந்தேன். நீ பிறந்த நாள் முதல் என் ஒரே முயற்சி உனக்கு நல்ல வளர்ப்பும் நல்ல பண்பாடும் கொடுக்கணும், நீ நல்ல மனுஷனா வரணும்னுதான். ஆனா நீ உன் மனைவி கிட்ட செய்ததெல்லாம் உன் முகத்தையே பார்க்க எனக்கு வெறுப்பா இருக்கு. உன்னை என் மகன்னு சொல்லிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு என்றாங்க. இதைக் கேட்டும் கார்த்திக்கின் கண்களில் சிறிதும் வெட்கமில்லை. அவன் தெளிவாக பொய் சொல்லி தன்னை சரி என்று நிரூபிக்க முயன்று, அம்மா, பிரியா பொய் சொல்றா, நான் அவகிட்ட அப்படி எதுவும் செய்யல. பிரியாவேதான் அம்மாவாக விரும்பல. அதான் உங்க முன்னாடி வேணும்னே விழுற மாதிரி நடிச்சா. அவள் தன் குழந்தையையே முன்னாடியே கொலை செய்துட்டா என்றான். அப்போது கார்த்திக்கின் அம்மா மறுபுறம் தன் மகனின் கன்னத்தில் பலமாக ஓங்கி அறைந்தார்கள். அதன் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. கார்த்திக்கின் அம்மா, உனக்கு கொஞ்சமும் வெட்கமே இல்லையா? ஒரு பக்கம் நீ அந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ணியோ அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடுத்து. மேலும் இப்ப நீ பொய் சொல்றே, பிரியா அம்மாவாக விரும்பலன்னு. அந்த பொண்ணு 24 மணி நேரமும் என் முன்னாடி இருந்தா. அவள் மனசையும் முகத்தையும் என்னால தெளிவா படிக்க முடிஞ்சுது, அவள் மனசுல என்ன ஓடுதுன்னு. ஆனா அந்த பொண்ணு தன் கஷ்டத்தை முகத்துல காட்டிக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் உன் வேலைதான்னு. இந்த உலகத்திலேயே நீதான் முதல் அப்பாவா இருப்பே. கையாலேயே தன் குழந்தையை கொன்றவன். ஒரு பக்கம் நீ அந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ணியோ அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடுத்து. மேலும் இப்ப நீ பொய் சொல்றே, பிரியா அம்மாவாக விரும்பலன்னு. அந்த பொண்ணு 24 மணி நேரமும் என் முன்னாடி இருந்தா. அவள் மனசையும் முகத்தையும் என்னால தெளிவா படிக்க முடிஞ்சுது, அவள் மனசுல என்ன ஓடுதுன்னு. ஆனா அந்த பொண்ணு தன் கஷ்டத்தை முகத்துல காட்டிக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் உன் வேலைதான்னு. இந்த உலகத்திலேயே நீதான் முதல் அப்பாவா இருப்பே. கையாலேயே தன் குழந்தையை கொன்றவன். ஆனா இதுக்கான தண்டனையை கடவுள் உனக்கு கொடுத்துட்டாரு. காரணம், பிரியாவின் நிலைமை ரொம்ப மோசமாயிடுத்து. இனி நீ எப்பவும் அப்பாவே ஆக முடியாது என்றாங்க. கார்த்திக்கின் அம்மா அவன் கழுத்தை பிடித்து அவன் முன் அழுத விதத்தில் கார்த்திக்கும் கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருந்தது. மறுபக்கம் பிரியாவின் அம்மா பிரியாவை தங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள். பிரியா சமாளிக்க நிறைய நேரமானது. முழு 2 மாதம் பிரியா தன் வீட்டில் இருந்தாள். இந்த காலத்தில் பிரியா ஒருமுறை கூட கார்த்திக்கிடம் போனில் பேசவில்லை. கார்த்திக்கின் அம்மாவும் தன் மகனுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். அவன் எப்ப வர்றான் எப்ப போறான்னு அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் அவர் ஒரு தாய்தானே. 2 மாதம் தன் மகனின் சிக்குண்ட முடியையும் வளர்ந்த தாடியையும் மௌனமாக இருப்பதையும் பார்த்து அவனுக்காக இரக்கமும் வந்தது. ஒரு நாள் அழுது கொண்டே தன் அம்மாவின் அறைக்கு வந்தான். அம்மாவின் மடியில் தலையை வைத்து, அம்மா அம்மா, நான் என்னை மாத்திக்கிட்டேன். அம்மா, இந்த மாற்றம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு என் தப்புகள் புரியுது. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு இல்ல அம்மா, நான் பாவம் பண்ணிட்டேன். என் கையாலேயே என் குழந்தையைக் கொல்லும் பாவம். இந்த உணர்வு எனக்கு இன்னைக்குத்தான் வந்தது. என் நண்பன் சந்தோஷமா துள்ளி குதிச்சு அவன் அப்பாவாக போறதா சொன்னப்ப என் முன்னாடியே அவன் தன் குழந்தைக்காக சின்ன சின்ன ஆடைகளை வாங்கினான்.
அவன் ரொம்ப சந்தோஷமா தன் குழந்தைய பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் மெளனமா அவன் முகத்த பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு என் தப்புகள் புரியுது. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு இல்ல அம்மா, நான் பாவம் பண்ணிட்டேன். என் கையாலேயே என் குழந்தைய கொல்லும் பாவம். இந்த உணர்வு எனக்கு இன்னைக்குத்தான் வந்தது. என் நண்பன் சந்தோஷமா துள்ளி குதிச்சு அவன் அப்பாவாக போறதா சொன்னப்ப என் முன்னாடியே அவன் தன் குழந்தைக்காக சின்ன சின்ன ஆடைகளை வாங்கினான். அவன் ரொம்ப சந்தோஷமா தன் குழந்தைய பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் மெளனமா அவன் முகத்த பார்த்துட்டு இருந்தேன். அம்மா, நான் பண்ணத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். ப்ளீஸ், நான் இப்ப என்ன பண்ணட்டும்னு சொல்லுங்கம்மா. நான் பிரியாவிடமும் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். நான் அவளிடம் நல்ல மனைவியாக நடந்துக்கல. ஆனால் இப்ப நான் என் தப்புகளை சரி பண்ணிக்கணும் என்று சொல்லிக்கொண்டே தன் அம்மாவின் மடியில் தலையை வைத்து உடைந்து உடைந்து அழுதான். அப்போது அவன் அம்மாவும் அவனை மன்னித்து மார்போடு சேர்த்துக் கொண்டார்கள். மறுநாள் கார்த்திக் மற்றும் அவன் அம்மா இருவரும் பிரியாவை அழைத்துச் செல்ல அவள் வீட்டுக்குப் போனார்கள். அப்போது பிரியா ஒரு பக்கம் மெளனமாக உட்கார்ந்திருந்தாள். கார்த்திக்யை தன் முன்னால் பார்த்ததும் அவள் பயந்து போனாள். கார்த்திக்கின் அம்மா பிரியாவிடம் நம்பிக்கை கொடுத்து, பாரு பிரியா மகளே, கார்த்திக் நிஜமாவே மாறிட்டான். அவன் தன் தப்புகளை ஒப்புக்கிட்டுட்டான். கார்த்திக் உன்னோட தன் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான். நீயும் கார்த்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்க கூட வீட்டுக்கு வா என்றார்கள். பிரியா வெறிச்சோடிய மனதுடன் தன் மாமியாரையும் புருஷனையும் பார்த்தாள். ஆனால் அவள் மாமியாருக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அங்கிருந்து எழுந்து தன் அறைக்குச் சென்று விட்டாள். பிரியா இப்போது அந்த வீட்டுக்கே திரும்பிப் போக மாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டாள். ஆனால் அவள் பின்னால் அவள் அறைக்கு வந்த அவள் அம்மா, பிரியா மகளே, என்ன முடிவு எடுக்கணுமோ யோசிச்சு முடிவு எடு. முடிவு எடுக்கும்போது ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க. நாம வாழற சமுதாயத்துல பொண்ணுங்க தானா மாமனார் வீட்டை விட்டு போக முயற்சி செஞ்சா தப்பு பொண்ணுங்க மேலதான் சொல்லப்படும். ஆனால் அவள் மாமியாருக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அங்கிருந்து எழுந்து தன் அறைக்குச் சென்று விட்டாள். பிரியா இப்போது அந்த வீட்டுக்கே திரும்பிப் போக மாட்டேன் என்று முடிவு செய்துவிட்டாள். ஆனால் அவள் பின்னால் அவள் அறைக்கு வந்த அவள் அம்மா, பிரியா மகளே, என்ன முடிவு எடுக்கணுமோ யோசிச்சு முடிவு எடு. முடிவு எடுக்கும்போது ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க. நாம வாழற சமுதாயத்துல பொண்ணுங்க தானா மாமனார் வீட்டை விட்டு போக முயற்சி செஞ்சா தப்பு பொண்ணுங்க மேலதான் சொல்லப்படும். பிறகு பொண்ணுங்களுக்கும் அவங்க முழு குடும்பத்துக்கும் கூட மக்கள் என்ன மாதிரியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரு ஆண் தன் மனைவிக்கு டைவர்ஸ் கொடுத்தாலும் நம்ம சமுதாயம் பொண்ணையே தப்பா பார்க்கும். பிறகு இந்த சமுதாயம் பொண்ணையும் நிம்மதியா வாழவிடாது, அவ குடும்பத்தையும் வாழவிடாது என்றாங்க. பிரியா கார்த்திக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாள். ஆனால் அவள் அம்மாவின் பேச்சு அவளை மறுபடியும் யோசிக்க வைத்தது. தன் திருமணத்திற்கு முன் பிரியா தன் புருஷனுக்காக எத்தனையோ கனவுகள் கண்டிருப்பாள். ஆனால் கார்த்திக் அப்படி இல்லவே இல்லை. கார்த்திக் பிரியாவை கொஞ்சமும் காதலிக்கவில்லை. காதல் பேரில் அவன் தன் உணர்ச்சிகளை மட்டுமே தணித்துக் கொண்டான். பிறகு கார்த்திக்கை விவாகரத்து செய்துவிட்டு பிரியா வேற யாரையாவது கல்யாணம் செய்து கொள்ளவும் முடியாதே. காரணம், கார்த்திக் அவள் உடலில் எண்ணத்தை மிச்சம் வைத்தான். தாயாக மாறுவது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய வரம். ஆனால் தன் இஷ்டங்களை நிறைவேற்றும் பிடிவாதத்தில் கார்த்திக் பிரியாவிடம் இருந்து அந்த வரத்தையே பிடுங்கிவிட்டான். சரி, அம்மா மற்றும் மாமியாரின் பேச்சைக் கேட்டு பிரியா தன் புருஷனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்தாள். அவள் தன் மாமியாரின் காரணமாகத்தான் கார்த்திக்குடன் அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாள். பிரியாவுக்குத் தோன்றியது, கார்த்திக் மறுபடியும் அவளிடம் முன்பு செய்ததையே செய்வான் என்று. பிரியா மெளனமாக தன் அறையில் உட்கார்ந்து, இன்றும் கார்த்திக் அவளிடம் அப்படி ஏதாவது செய்தால் அவன் தன் புருஷன் என்பதையே மறந்துவிடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் தன் இஷ்டங்களை நிறைவேற்றும் பிடிவாதத்தில் கார்த்திக் பிரியாவிடம் இருந்து அந்த வரத்தையே பிடுங்கிவிட்டான். சரி, அம்மா மற்றும் மாமியாரின் பேச்சைக் கேட்டு பிரியா தன் புருஷனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்தாள். அவள் தன் மாமியாரின் காரணமாகத்தான் கார்த்திக்குடன் அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாள். பிரியாவுக்குத் தோன்றியது, கார்த்திக் மறுபடியும் அவளிடம் முன்பு செய்ததையே செய்வான் என்று. பிரியா மெளனமாக தன் அறையில் உட்கார்ந்து, இன்றும் கார்த்திக் அவளிடம் அப்படி ஏதாவது செய்தால் அவன் தன் புருஷன் என்பதையே மறந்துவிடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். காரணம், இன்று பிரியா மிகவும் கோபத்தில் நிறைந்திருந்தாள். ஆனால் கார்த்திக் அறைக்குள் வந்து பிரியாவை இப்படி சோகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அவன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான். அவன் பிரியாவின் கையை தன் கையில் பிடித்து அதில் உதடு வைத்தான். கார்த்திக் மிகவும் மென்மையான குரலில், பிரியா, நான் உன்னிடம் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நான் பண்ணத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். நீ சொல்லுவியே, பிரியா, நான் உன்னை காதலிக்கலைன்னு. ஆனா இப்ப எனக்கு உன்மேல் அளவற்ற காதல் வந்துடுத்து. காரணம், நீ என்னை விட்டு போனப்ப எனக்கு என் உலகமே அழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப நீ தகுதியான எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்றான். பிரியாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. இதையெல்லாம் கார்த்திக் சொல்கிறானா? சிறிது நேரம் கழித்து கார்த்திக், வா பிரியா, சீக்கிரம் ரெடியாகு. இன்னைக்கு நாம் நீண்ட டிரைவ் போகலாம், வெளியிலேயே சாப்பிடலாம். நான் உனக்கு ஷாப்பிங்வே பண்ணித்தரேன் என்றான். முதலில் பிரியா மறுத்துவிட்டாள். ஆனால் கார்த்திக் ரொம்ப வற்புறுத்தியதால் அவள் சம்மதித்தாள்.
காரணம், கார்த்திக் இப்படியெல்லாம் செய்வது அவள் மனதை மாற்றுவதற்காக மட்டும்தான் என்று பிரியா நினைத்தாள். ஆனால் இப்போது இப்படியெல்லாம் தினமும் நடக்க ஆரம்பித்தது. கார்த்திக் அடிக்கடி பிரியாவுக்கு ஏதாவது பரிசு கொண்டு வருவான், வெளியில் சுற்றவும் அழைத்துப் போவான். இப்போது பிரியாவும் அவன் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாள். கார்த்திக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்க பிரியாவும் கார்த்திக் மீது தன் மனப்பான்மையை மாற்றிக்கொண்டாள். ஆனால் கார்த்திக் ரொம்ப வற்புறுத்தியதால் அவள் சம்மதித்தாள். காரணம், கார்த்திக் இப்படியெல்லாம் செய்வது அவள் மனதை மாற்றுவதற்காக மட்டும்தான் என்று பிரியா நினைத்தாள். ஆனால் இப்போது இப்படியெல்லாம் தினமும் நடக்க ஆரம்பித்தது. கார்த்திக் அடிக்கடி பிரியாவுக்கு ஏதாவது பரிசு கொண்டு வருவான், வெளியில் சுற்றவும் அழைத்துப் போவான். இப்போது பிரியாவும் அவன் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாள். கார்த்திக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்க பிரியாவும் கார்த்திக் மீது தன் மனப்பான்மையை மாற்றிக்கொண்டாள். இந்த காலத்தில் கார்த்திக் ஒருமுறை கூட பிரியாவின் அருகில் வர முயற்சிக்கவில்லை. இரவு தூங்கும்போது கார்த்திக் தவறுதலாக பிரியா மேல் கை வைத்தாலும் நினைவு வந்ததும் உடனே அவளை விட்டு விலகிவிடுவான். கார்த்திக் தன்னை மாற்றிக்கொள்ள நிறைய முயற்சி செய்தான். அவன் தன்னை மாற்றிக் காட்டவும் செய்தான். ஆனால் சொல்வார்களே, நாயின் வால் கோணல்தான், அதை எவ்வளவு செதுக்கினாலும் நேராகாது என்று. கார்த்திக்கும் அப்படித்தான் இருந்தான். அவன் மாறுவது சாத்தியமில்லாத குணம் கொண்டவன். ஆனால் மெதுவாக கார்த்திக்கின் குணம் மறுபடியும் பழைய நிலைக்கே வந்து கொண்டிருந்தது. அவனுடைய உறங்கிக் கிடந்த உணர்ச்சிகள் அவனை மறுபடியும் பழையபடி செய்ய தூண்ட ஆரம்பித்தன. அதனால் அவன் பிரியாவிடம் இருந்து தன் நிம்மதியை பெற முடியும். ஒருபுறம் கார்த்திக்கு தன்னை சீர்படுத்துவதும் நல்ல மனிதனாக நடிப்பதும் அவ்வளவு எளிதாக இல்லை. மறுபுறம் கார்த்திக்கின் மனதில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசையும் வளர ஆரம்பித்தது. காரணம், தன்னைச் சுற்றியுள்ளவர்கள் அப்பாவாகும் சந்தோஷத்தை பார்க்கும்போது அவனுக்கு உள்ளுக்குள் பொறாமையாக இருந்தது. ஒருநாள் கார்த்திக் வீட்டுக்கு திரும்பியபோது பிரியாவின் கையை பிடித்து, பிரியா, உன் உடம்பு இப்ப நிறைய சரியாயிடுத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு என் தப்புகளும் புரிஞ்சிடுத்து. அதனால நீ என் குழந்தைக்கு அம்மாவாகணும்னு விரும்புறேன். இந்த முறை நான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்னு வாக்குறுதி தரேன் என்றான். இதைக் கேட்டு பிரியாவின் முக பாவம் மாறியது. அவள், நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க கார்த்திக். டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, இனி நான் மறுபடியும் எப்பவும் அம்மாவே ஆக முடியாதுன்னு. ஒரு நாள் கார்த்திக் வீட்டுக்கு திரும்பியபோது பிரியாவின் கையை பிடித்து, பிரியா, உன் உடம்பு இப்ப நிறைய சரியாயிடுத்துன்னு நினைக்கிறேன். எனக்கு என் தப்புகளும் புரிஞ்சிடுத்து. அதனால நீ என் குழந்தைக்கு அம்மாவாகணும்னு விரும்புறேன். இந்த முறை நான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்னு வாக்குறுதி தரேன் என்றான். இதைக் கேட்டு பிரியாவின் முக பாவம் மாறியது. அவள், நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க கார்த்திக். டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, இனி நான் மறுபடியும் எப்பவும் அம்மாவே ஆக முடியாதுன்னு. நான் இப்ப உங்களுக்கு உங்க பயன்பாட்டு பொருளாத்தான் மிச்சம் இருக்கேன். ப்ளீஸ், நீங்க என்னை அம்மாவாகும் நம்பிக்கையே வைக்காதீங்க, அதுவே நல்லது என்றாள். இதைக் கேட்டு கார்த்திக்கின் முகநிறம் மாறியது. அவன், இல்ல பிரியா, அப்படி இருக்க முடியாது. எனக்கு குழந்தை வேணும், அதான் வேணும். நீ ஏதாவது செய். நல்ல டாக்டர்கிட்ட போய் உனக்கு சிகிச்சை எடுத்துக்க. ஆனா எனக்கு ஒரு குழந்தைய பெத்துத்தா, அதுவும் ஆண் குழந்தை என்றான். பிரியாவுக்கு இப்போது கார்த்திக்கின் மனநிலை மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது. இவன் என்ன மனிதன்? ஒரு சமயம் குழந்தை வந்ததற்காகவே பிரியாவை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். இப்போது பிடிவாதமாக எப்படியாவது ஒரு குழந்தையை பெத்துத்தா என்று கேட்கிறான். கார்த்திக் பிரியாவை மறுபடியும் டாக்டரிடம் அழைத்துச் சென்றான். ஆனால் டாக்டரும், பிரியா இனி ஒருபோதும் தாயாக முடியாது என்றே சொன்னார். இந்த விஷயங்கள் எல்லாம் கார்த்திக்கின் மூளையில் மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. அவன் சில நாட்கள் மௌனமாக இருந்தான். ஆனால் பிறகு மெதுவாக பிரியா மீதான அவன் மனப்பான்மை மாற ஆரம்பித்தது. கார்த்திக் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பிரியாவிடம் சண்டை போட ஆரம்பித்தான். அவளை மலடி என்று கிண்டலும் செய்தான். இவ்வளவுதானா, அவன் பிரியாவை கையாலும் அடிக்க ஆரம்பித்தான். இப்படி தினமும் மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையால் அவன் அம்மா மன அழுத்தத்தில் ஆழ்ந்து படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். இப்போது பிரியா அவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. சில நேரம் பிரியா அவர்களை உலவ அருகில் உள்ள பூங்காவுக்கு அழைத்துச் செல்வாள். சில நேரம் வீட்டில் அவர்கள் அருகில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாள். கார்த்திக் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பிரியாவிடம் சண்டை போட ஆரம்பித்தான். அவளை மலடி என்று கிண்டலும் செய்தான். இவ்வளவுதானா, அவன் பிரியாவை கையாலும் அடிக்க ஆரம்பித்தான். இப்படி தினமும் மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையால் அவன் அம்மா மன அழுத்தத்தில் ஆழ்ந்து படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். இப்போது பிரியா அவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. சில நேரம் பிரியா அவர்களை உலவ அருகில் உள்ள பூங்காவுக்கு அழைத்துச் செல்வாள். சில நேரம் வீட்டில் அவர்கள் அருகில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாள். ஒரு நாள் கார்த்திக் வீட்டுக்கு வந்து பிரியாவிடம், பிரியா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப் போறேன். காரணம், உன்னை மாதிரி மலடி பொண்ணு கூட என்னால இருக்க முடியாது என்றான். இதைக் கேட்டதும் பிரியாவின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. அவள் கார்த்திக்கின் கன்னத்தில் பலமாக ஓங்கி ஒரு அறை விட்டு, மிஸ்டர் கார்த்திக் மாதவ், போதும் உங்க புலம்பல். நீங்க என்னடான்னா என்ன மலடின்னு சொல்றதுக்கு? இன்னைக்கு நான் மலடி ஆகிட்டேன்னா அதுக்கு நீங்கதான் காரணம். உங்களாலதான் இன்னைக்கு என் நிலை இது. இல்லைன்னா நான் நல்லா இருந்தேன். உன்னை என் புருஷன்னு சொல்லிக்கவே எனக்கு வெட்கமா இருக்கு.
உன்னை மாதிரி கொலைகார மனுஷனுக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னைக்கு நீயே எனக்கு மலடின்னு கிண்டல் பண்றே என்றாள். சில நாட்களாக தினமும் பிரியாவை கையால் அடித்துக் கொண்டிருந்த கார்த்திக் இன்று தன் கன்னத்தில் அறை விழுந்ததும் மிகவும் கோபம் வந்தது. கோபத்தில் பிரியாவை நள்ளிரவிலேயே வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டான். போ, இந்த வீட்டை விட்டு உன் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல. உன்னைவிட அழகான நல்ல படிப்புள்ள பொன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். அவள் எனக்கு என் வாரிசையும் பெத்துத் தருவா என்றான். இரவு நேரமாகிவிட்டதால் எந்த வாக்குவாதமும் செய்யாமல் பிரியா மெளனமாக தன் அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்பிச் சென்று விட்டாள். காலையில் கார்த்திக்கின் அம்மாவுக்கு இதைப் பற்றி தெரிந்ததும் திடீரென்று அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே இறந்துவிட்டார்கள். அம்மா இறந்த செய்தி கேட்டு கார்த்திக்கு அதிர்ச்சி இருந்தாலும் அவன் சீக்கிரமே சமாளித்துவிட்டான். உன்னை விட அழகான நல்ல படிப்புள்ள பொன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். அவள் எனக்கு என் வாரிசையும் பெத்துத் தருவா என்றான். இரவு நேரமாகிவிட்டதால் எந்த வாக்குவாதமும் செய்யாமல் பிரியா மெளனமாக தன் அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்பிச் சென்று விட்டாள். காலையில் கார்த்திக்கின் அம்மாவுக்கு இதைப் பற்றி தெரிந்ததும் திடீரென்று அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அங்கேயே இறந்துவிட்டார்கள். அம்மா இறந்த செய்தி கேட்டு கார்த்திக்கு அதிர்ச்சி இருந்தாலும் அவன் சீக்கிரமே சமாளித்துவிட்டான். சில நாட்களில் கார்த்திக்கு அவன் நண்பன் ஒருவனின் உறவில் ஒரு பொண்ணு பிடித்துப் போனாள். அவள் நன்றாக படித்திருந்தாள். பிரியாவை விட பல மடங்கு அழகாகவும் இருந்தாள். 5 மாதங்களில் கார்த்திக் பேலாவை கல்யாணம் செய்து கொண்டு அவளை தன் மனைவியாக வீட்டுக்கு அழைத்து வந்தான். கார்த்திக் பேலாவிடமும் பிரியாவிடம் செய்ததையே செய்தான். ஆனால் பேலா மிகவும் தந்திரமான மூளை கொண்ட பொண்ணு. அவள் புத்திசாலித்தனமாக கார்த்திக்கின் வீடு மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டாள். திருமணமான 5 மாதங்களிலேயே பேலா கர்ப்பமான போது கார்த்திக்கின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஆனால் 6வது மாதத்தில் கார்த்திக் பேலாவை பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது டாக்டர் அவளிடம் பேலா இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகப் போவதாகச் சொன்னார். பெண் குழந்தைகள் என்று கேட்டதும் கார்த்திக் கோபத்தில் தீயாகி வீட்டுக்குத் திரும்பியதும் பேலாவை பெல்ட் அடித்து, உனக்கு எப்படிடா பெண் குழந்தைகளை பெத்துக்க தைரியம் வந்துச்சு? நான் உனக்கு ஆண் குழந்தை பெத்துத்தான்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த பெண் குழந்தைகள் நடுவுல எங்க இருந்து வந்துச்சு என்று கத்தினான். கார்த்திக் பலாத்காரமாக பேலாவுக்கு அப்படி ஏதோ மருந்து கொடுக்க முயன்றான். அதனால் அவள் பெண் குழந்தைகள் இந்த உலகத்தில் கண்ணே திறக்க முடியாது. ஆனால் பேலா அந்த மருந்தை சாப்பிட மறுத்துவிட்டாள். ஆனால் கார்த்திக் அவளுக்கு அந்த மருந்தை கொடுத்து தன் நோக்கத்தில் வெற்றி பெற்றுவிட்டான். இந்த விஷயம் பேலாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. முதல் சில நாட்கள் அவள் தன் பெண் குழந்தைகளின் துக்கத்தில் அழுது கொண்டே இருந்தாள். நான் உனக்கு ஆண் குழந்தை பெத்துத்தான்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த பெண் குழந்தைகள் நடுவுல எங்க இருந்து வந்துச்சு என்று கத்தினான். கார்த்திக் பலாத்காரமாக பேலாவுக்கு அப்படி ஏதோ மருந்து கொடுக்க முயன்றான். அதனால் அவள் பெண் குழந்தைகள் இந்த உலகத்தில் கண்ணே திறக்க முடியாது. ஆனால் பேலா அந்த மருந்தை சாப்பிட மறுத்துவிட்டாள். ஆனால் கார்த்திக் அவளுக்கு அந்த மருந்தை கொடுத்து தன் நோக்கத்தில் வெற்றி பெற்றுவிட்டான். இந்த விஷயம் பேலாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. முதல் சில நாட்கள் அவள் தன் பெண் குழந்தைகளின் துக்கத்தில் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் பிறகு அவள் மனதில் கார்த்திக் மீது காதலுக்கு பதிலாக வெறுப்பு வந்தபோது அவள் கார்த்திக்கிடம் பழிவாங்க முடிவு செய்தாள். இப்போதும் கார்த்திக் ஒவ்வொரு இரவு